இப்போதான் விடிய சொன்னார், வாயில கொஞ்ச நாள் துதிங்க அப்படின்னா சந்தோஷமா சொல்லுவீங்கன்னு பார்த்தோம். பிரைஸ்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு பைபிள் கிளாஸ் நடத்தினாங்க. ஒரு 3 மணி நேரம் ஒரு பைபிள் கிளாஸ் நடத்தினாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாருன்னா சோர்வே இருக்காது. பிரைஸ்லாம். என்னது, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் முழுவதும் உலகம் உற்சாகமா தான் இருக்கு, நம்ம மட்டும் தான் சோர்ந்து போறோம். பிரைஸ்லாம். என்னது, பரிசுத்த ஆவியானவர் வந்தா நம்ம எப்படி இருப்போம்? உற்சாகமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். சோர்ந்து போகவே இருக்கக்கூடாது. ஒரு நிமிட கண்களை மூடி எந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேலையில ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியாக இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிற கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாக அந்த பரிசுத்தாங்க உற்சாகத்தோடு வல்லமையோடு பிரார்த்தனை இடம் கொடுக்காத ஆண்டவரை இந்த நீங்கள் எல்லா தடைகள் மாற்றட்டும். ஆண்டவரை எல்லா வல்லமையோடு ஆற்றல் ஆண்டவரை பெலனை ஆண்டவரை எங்கள் உள்ளத்துல கடந்து வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும்படியாக தேவ பிரசனம் தேவ ஆவியானவர் இந்த மத்தியில் எங்கள் உலாவி வரும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரின் சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் தாமே நம்ம இந்த வேலையில அப்பா அந்த நேரத்துல அப்பா அந்த கல்வாரி மலை மேல எங்களை நோக்கி பார்த்த என் தெய்வம் ஆண்டவரை இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல எங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை அப்பா மறுரூபமாக்கும்படியாக இந்த வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கண்ணீர் இக்கட்டுகள் எல்லாத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு மீட்பை தருவதற்காக அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கள் உங்க கலக்கங்கள் வேதனைகள் எல்லாம் அந்த புலம்புகள் இந்த பாடல் வழியாக உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த பாடல் கண்களை மூடி உங்களோட என்னென்ன தேவை இருக்க தேவ சமூகத்துல சொல்லுங்க. அசட்டையாக இருக்க வேண்டாம். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம எப்படி எப்போது உற்சாகமா இருக்க ஆண்டவர் இந்த வேலையை எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே எங்களுக்கு பலப்படுத்தும் ஆவியானவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கலங்காதே மகனே கலங்காதே மகளே சொல்லுமா? கலங்காதே மகனே கலங்காதே மகளே கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே கலங்காதே மகளே மழைகள் பெயர்ந்து போகலாம் குண்டுகள் அசைந்து போகலாம் மழைகள் பெயர்ந்து போகலாம் குண்டுகள் அசைந்து போகலாம் மனதொருகும் தேவன் மாறிடவே மாட்டார் மனதொருகும் தேவன் மாறிடவே மாட்டார் மாறிடவே மாட்டார் மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே உலகம் வெறுத்து பேசலாம் காரணமின்றி நகைக்கலாம் உலகம் வெறுத்து பேசலாம்
கலங்காதே மகளே, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிட நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிட நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் உன்னை நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் உன்னை காத்திடுவார் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, நீர் என்னை காத்திடும் ஆண்டவரே. என்னை வழிநடத்தும்படியாக தேவ ஆவியானவர், தேவ பிரசனம் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இருந்தவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை நீர் எங்களோட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டான விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 தகப்பனே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்கிறேன். அந்த விடுதலைக்கா இந்த வேலையில எங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒரு மனமாற்றத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே, அப்பா அந்த வேலையில அப்பா பிரிவினை ஆவியினால் ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த வேலையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா தீமையை விலக்கி நன்மையான காரியங்கள் குடும்பங்களை செய்யும்படியாக, என் பிள்ளைகள் நன்மையில செய்யும்படியாக, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு உறவிடத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேலை தேவ பிரசன்னம் தேவ ஆவியானவர் எங்களை சூழ்ந்து எங்களை வெளியெடுத்தபடியாக என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் திருக்கரத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்பணிந்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு 1985 85லேருந்து 90 95 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்த உலகம் இருந்தது. அங்கிட்டிருந்து 85லேருந்து ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் சொல்றேன். என்னது 85லேருந்து அங்கிட்டு 95 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்த காலங்கள். ஏன்னா ஒரு 2000 வரைக்கும் 98 வரைக்குமே வச்சுக்கோங்க. 98 வரைக்குமே 1998 வரைக்குமே ஒரு யதார்த்த காலம் இருந்தது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துறாரு. என்னன்னா இன்னைக்கு நிறைய அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் நிறைய இருந்தது. ஏமாத்தின உலகம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கிளாஸ் சாராயத்துக்கு ஒரு வீடை எழுதி வாங்கினதுலாம் என்னது, ஒரு கிளாஸ் சாராயத்துக்கு என்ன அடுத்தவங்க மனைவிக்காக சொந்த இடத்தையே என்னது அபகரிச்சதெல்லாம் உண்டு. நிறைய தீமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்தவன் மனைவிக்கும் சரி, ஏன்னா அடுத்தவன் இடத்துக்கும் சரி, அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கும் என்ன இருந்தது, எல்லாமே இருந்தது. நன்மை இருந்தது, தீமை அந்த நேரத்துல இருந்தது. நிறைய காரியங்கள் அந்த காலத்துல கேட்கும் போது எங்க அப்பாயி சொல்லுவாங்க, எங்க அப்பாயி சொல்லுவாங்க, எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க பாத்தீங்கன்னா மூதாட்டிகள் வந்து இந்த காரியங்களை சொல்லுவாங்க. ஒரு கொடுக்காப்புளி மரம் இருந்ததுக்காக அந்த வீட்டை 2 கிளாஸ் சாராய கிளாஸ்ல வாங்கி கொடுத்த இடத்த கை நாட்டு வச்சு வாங்கிட்டாங்க. யாரு? எங்க அப்பாயி சொன்னாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க, படுத்திருந்த தன்சராசி இடத்த இவ்வாறு இந்த குடும்பம் தாண்டா படுத்திருந்தவன்ட கை நாட்டு வச்சு சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க. என்னைக்கு? அன்னைக்கே. இன்னைக்கு அந்த படுத்துட்டு இருந்தவன்ட கை நாட்டு வச்சு வாங்கினவன் நல்லா இருக்கான், கை நாட்டு வாங்கினவன் செத்து போயிட்டான் குடும்பமே. என்னது? இன்னைக்கு அந்த குடும்பம் சந்ததி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம மைய பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு மையன்றது எல்லாத்தையும் நன்மையும் நீதிமன்றத்துக்கு போனா நன்மை அந்த மைய எழுதும், தீமை எழுதும். இன்னைக்கு நன்மை எழுதும் அந்த மைய, தீமை எழுதும். சில மை பார்த்தீங்கன்னா கண்மைக்கு போறதா, கண்ணுக்கும் உதவும், உதட்டுக்கும்
என் மையெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மைய பத்தி நம்ம நிறைய பேசலாம். அப்ப இன்னைக்கு நம்மளோட உள்ளத்துல என்னென்ன மை இருக்கு, உள்ளத்துல என்னென்ன மை இருக்கு, என்னென்ன மை, என்னென்ன தீமை இருக்கு? போராமை இருக்கா? என்னது? போராமை இருக்கா? எரிச்சல் என்ற மை இருக்கா? எல்லாமே தீமை என்ற மை நமக்குள்ள. அதுதான் கடைசியா ஒரு வரி பண்ணும், தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது. ஆண்டவர் சொல்றாரு, தீமை உன்னை அணுகாது. என்னது? நீ செல்லும் இடமெல்லாம் தேவ தூதர் உன்னை என்ன செய்வாங்களாம்? தாங்கிக் கொள்வான் என்று வேதம் அழகா சொல்லி இருக்கு. அன்னைக்கு கால் எடாத இருக்க நம்ம காலு எங்க போக கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கதான், எங்க கை போக கூடாதுன்னு நினைக்கிறோம் அங்கதான் போகுது. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யுது. எதை நினைக்க கூடாதோ அதுதான் நிற்குது. அதுதான் பிரதர் சொன்னாங்க, கண்ணு உனக்கு இடராதான் புடுங்கி போடு, கை இடராதான் வெட்டி போடு. கால் இன்னைக்கு போகாத இடத்துக்கு போனா என்னது? வெட்டி போடு. நீ என்னது? ரெண்டு கைக ரெண்டு கரண நீ இருக்கிறது என்ன பரலோகத்துக்கு வர முடியாது, எது தடையா இருக்கு அதெல்லாம் புடுங்கி போடு. புடுங்கி போட முடியுமா? போட முடியுமா? என்னக்கா ஏசுமரியாக்கா போட முடியுமா? ஏன்? அல்லேலூயா. கண்ணு வேணும், கை வேணும், எல்லாமே வேணும். ஆனா இது எல்லாமே இடரா இருந்தா வேதம் என்ன சொல்லுது? எல்லாம் புடுங்கி போடு, நீ மறுரூபம் ஆகணும். என்னது? அதுதான் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவோட சிங்காசனத்தில் நான் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோட சிங்காசனத்துல உட்காரணும்? யாரோட சிங்காசனத்துல உட்காரணும்? ஆண்டவர் சிங்காசனம் நம்ம உட்கார முடியுமா? நான் தீமையோட உட்கார்ந்து தீமையோட எண்ணங்கள் தீமையோட சிந்தனைகள் உட்கார்ந்து என்ன செய்ய உட்கார முடியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர் எவரோ அவர்களால் என்ன செய்ய முடியும்? எங்க போக முடியும்? அவர் சிங்காசனத்துக்கு போய முடியும். நான் ஜெயம் கொள்ளுகிறேனா? நான் என் ஜெயம் எனக்கு எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவருக்கு உயர்ந்த வாழ்வை நான் வாழ்கிறேனா? கடவுளுக்கு உயர்ந்த வாழ்வை வாழ்கிறேனா? இல்ல மனிதருக்கு உயர்ந்த வாழ்வை வாழ்கிறேனா? இன்னைக்கு எந்த உயர்ந்த வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஜெயம் கொள்ளுகிறவர். இன்னைக்கு ஜெயம் கொள்ளக்கூடிய என்னுடைய உள்ளங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? செஞ்சிச்சு பாருங்க. அதுதான் பாருங்க. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்ய யாவரும் பரிசுத்தம் செய்யக்கூடிய யாவரும் ஒருவராலவே என்ன செய்யறாங்க? ஒருவராலவே யார் பரிசுத்தமா இருக்க முடியும்? யாருங்க பரிசுத்தமா இருக்க முடியும்? தேவனோட வார்த்தையே கட்டளைகளை நியமங்களை கடைபிடித்தவர்களே அவர்கள் பரிசுத்தமா இருக்க முடியும். இல்லைன்னா யாராலையும் இந்த உலகத்துல நான் பரிசுத்தம்னு சொல்லிக்கலாம். நான் பரிசுத்தமான ஆண்டோட வேத புத்தகத்தை எடுத்தா நான் பரிசுத்தமான சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேக தீங்கு செய்யறதுக்கு தான் தீங்கை இன்னைக்கு நாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கடவுளை நாடி அவர் கட்டளைகளை நியமங்கள் நேர்மையாக இருப்பதற்கு இந்த உலகத்துல என்ன செய்யறது இல்ல. இன்னைக்கு நேர்மையா இருக்க யாருமே அநீதி செய்யறதுக்கு தாங்க இருக்கிறாங்க.
அப்ப நிறைய அணுதினி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் அநேக பேர் இருக்காங்க. அதனாலதான் என்ன செய்யல, பிதாவோட சிங்காசனத்துக்கு அருகில போய் நம்ம உட்கார முடியல. இயேசு நன்மையை செய்தார்கள் இந்த உலகத்துல. நன்மையை செய்து வந்ததுனாலதான் உயிர் தெரிஞ்சவன் எங்க போனாரு, பிதாவோட வலது பக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்தார். பரிந்து பேசுகிறவரா இருந்தார். ரோமர் 8:34 எடுத்து நீங்க வாசிங்கன்னா அழகா சொல்லுவாரு, எனக்காக மரித்தாரு, எனக்காக உயிர் தெழுந்து பிதாவோட வலது பக்கம் இருந்து என் இயேசு அமர்ந்து கொண்டார். ஏன் இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை இந்த உலகத்துல. பரிசுத்தம் இந்த உலகத்துல எந்த உலகத்துல பொய்யான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த உலகத்துல பொய்யான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு எல்லாம் தொட்ட தொண்ணூறுக்கும் ஓயா பொய்யராக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தீர்ப்பு புத்தகம் 1:12 ஓயா பொய்யர்கள் இன்னைக்கு உலகத்துல தொட்ட தொண்ணூறுக்கும் எத்தனை ஓயா பொய்யர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப தீமை செய்கிறவர்கள் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லைங்க, ஒருவரும் இல்ல. ஒரு அரசர் இருந்தாரு. ஒரு அரசர் பாத்தீங்கன்னா எது செய்தாலும் அந்த உலகத்துல நான் தான் முன்னாடி நின்று செய்யணும், எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடி இருக்கணும் என்று அந்த அரசர் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மீதி இருக்கிற அவருக்கு அரசருக்கு கீழே இருக்கிற பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அந்த ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து இந்த அரசனால என்ன செய்யல, எதுவா இருந்தாலும் அதிகாரத்தை வைத்து நம்மள இது மாதிரி துன்புறுத்துறான் என்று சொல்லி இந்த 10 பேர் ஒண்ணு சேர்ந்து என்ன செய்ய, அவனோட அரசு உரிமையை பிடுங்குவதற்காக, அரசு உரிமையை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பிடுங்கினாங்க. பிடிங்க என்ன செஞ்சாங்க, ஏன்னா ஒரு காணிக்கை கொடுக்கும் போது கூட என்ன செய்வான், அவங்க கையால அந்த அரசர் வாங்க தகுதி இல்ல, ஒன்றரை காணிக்கை வாங்கின தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு வேலைக்காரனை வைத்து அந்த என்ன செஞ்சான், அந்த காணிக்கையை வாங்கினா. ஒரு காலங்கள் குறுகி போக போக பாத்தீங்கன்னா அந்த அரசன் கூட ஆண்டியா மாறினா. தங்கத்தட்டுல சாப்பிட்டவன் ஓட்டுல சாப்பிடுற நிலைக்கு வந்தான். சகோதர சகோதரிகளே, ஏன் பிறரை நீ ஏமாத்தும் போது, நீ பிறரை வஞ்சிக்கும் போது, நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் ஒரு நாள் உன்னை உயர்த்தி வைத்திருந்தா ஒரு நாளைக்கு உன்னை தெருவில் நிக்க வைக்கவும் என் தேவனுக்கு முடியும். உன்னை தங்க தட்டுல சாப்பிட வைத்திருந்தா நீ எங்க வந்துட்ட, தெருவோட்ட நீ சொல்லி சாப்பிடுவது போல என்ன செய்தா, ஒவ்வொருவரையும் ஏந்தக்கூடிய எந்த கைனாலேயே நீ கைகளை காணிக்கை நீ வாங்கலையோ அந்த கைனால நீ பிச்சை எடுக்க ஆண்டவர் என்ன செய்த வைத்திருந்தார். சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் நினைத்தா உன்னை கோபுரத்தில் வைக்க முடியும், நினைச்சா உன்னை குப்பை மேடையும் உட்கார வைக்க முடியும். நீ எந்த இடத்துல இருக்கிறா, நீ யாரை ஏமாத்தி கொண்டு இருக்க, எதற்காக இன்னைக்கு ஏமாற்று கொண்டு, அதுக்குதான் சொன்னேன் இந்த உதாரணத்தை. எதற்கு, ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றவர்கள் இன்னைக்கு அநேக இருந்தார்கள், என்ன வஞ்சிக்கக்கூடிய அநேக இருந்தார்கள். ஒரு கிளாஸ் சாராயத்திற்காக, ஒரு கிளாஸ் இடத்துக்காக, அடுத்தவன் மனைவிக்காக, அடுத்தவனோட பிள்ளைக்காக, அடுத்தவன் சொத்துக்காக இப்படி ஏமாற்றவர்கள் அநேக பேர், ஏமாற்றி கை நாட்டு வாங்கினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏமாற்ற உலகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஆண்டோட போக முடியுமா, ஆண்டோட போக முடியுமா? பாருங்க, ஏமாற்றவர்கள் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. அந்த ஏமாளி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரவே என்ன செய்யக்கூடாது, எதுவுமே வச்சுக்க கூடாது அவங்களோட. அதுதான் சங்கீதம் 1:1 அழகா தாவீது எழுதினார். என்ன எழுதினாரு, நட்பேர் பெற்றது யார், பொல்லாரின் சொல்லின்படி நடவத பாவியர் மத்தியில் அமரா, தீயோர் வழியில் செல்லாத இருக்கிறவர்கள். தீயோர்னு என்று தெரிஞ்சிட்டார் என்ன செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பாரு இன்னைக்கு வந்துச்சு வாழ்வு வந்துச்சு, இன்னைக்கு என்ன செய்ய ஆண்டவர் போனா நம்ம பக்கம் சொல்றவங்க உலகத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். உலகத்துல தூத்துறவங்க ஒரு பக்கம் தூத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயம் கொடுக்குற எங்க போய் ஜெயம் கொள்ளணும், அவர்கிட்ட தான் ஜெயம் கொள்ளணும். அவர் தான் நமக்கு விடுதலை மீட்போம் எல்லாம் தருவார். ஒர்ஷிப்ல சொன்னாரு, மனிதனை நீ நம்பாத, என்னது எந்த மனுஷனையும் நான் நம்பாத. எங்க வீட்டுல என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தத என்ன திரும்ப சொல்லி கொடுத்துருக்கிறேன், நீங்க என்ன நினைச்சுக்கங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் என் பொண்ணு என் பையன் வரும்போது கேளுங்க, சொல்லாரு, என்னையும் நம்பாத உங்க அம்மாவையும் நம்பாத. யார்கிட்ட என் பிள்ளைங்கள்ட்ட 3 பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன், என்னையும் நம்பாத உங்க அம்மாவையும் நம்பாத. ஏன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் நாங்க 2 பேருமே கைவிட்டுட்டு போயிடுவோம். ஆனா தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அவரை நீ பிடிச்சுக்கொள்ளு, அவங்கள நீங்க பிடிச்சீங்க, அவரை பிடிச்சீங்கன்னா நீங்க பரலோகம் போலாம், அவரை விட்டீங்கன்னா நரகத்துக்கு போலாம். எப்படி சௌரியன்னு பாத்துக்க. தொடக்கத்திலேயே இப்படியே என்ன பழகிட்டோம், இப்படியே பழகணும். அதனாலதான் என்ன செய்யறாங்க, சம்பாதிச்சு நம்மள்ட்ட கொடுக்கறது இல்ல. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா. என்னது சம்பாதிச்சு நம்மள்ட்ட என்ன செய்யறது இல்ல. ஒருத்தன் ஆரன் பை வச்சிருக்கிறான், இன்னொருத்தன்
ஏன்னா செகண்ட்ல வண்டி வாங்கி வச்சிருக்கேன். என்னது உன் வண்டியில நீ போ, என் வண்டியில நான் போறேன். ஏன் நீ தானே சொன்ன, அவங்கவுங்க நம்பாத நீ தானே சொன்ன, அதனால என்னது நான் ஒண்ணு நம்ப மாட்டேன். இங்க பாரு, சின்னவன் செய்யற லோலாய் இருக்கு பாத்தீங்களா, பெரிய வேலை செய்வான். ஏன்னா இங்கிட்டு 100 ரூபா நோட்டா வச்சுக்குவான், ஒரு 1000 ரூபா தான் இருக்கும், 1000 ரூபா 1500 ரூபா 100 ரூபா நோட்டா இருக்கும். எண்ணுவான் பாருங்க, தலைமாட்டில் உட்கார் 10,000 ரூபாய் என்ற வெளியே எண்ணுவான். சல்லு சல்லு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். மரியாதையே எந்திரிச்சு போயிரு. என்ன சொல்லுவேன், மரியாதை எந்திரிச்சு போயிரு. ஏன்னா தலைமாட்டில் இருந்து எண்ணிட்டு இருக்க விட்ட காசு இருக்கும். இங்க பாரு, இங்கிட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, இங்கிட்டு பாரு, இங்கிட்டு சொல்லிட்டு எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பான். அதான் சொன்னேன், ஏன்னா நீ சொன்னீல்ல என்கிட்ட இது கேட்க மாட்டேன்ட்டு, நான் என்கிட்ட இருக்கு பாத்தீங்களா, என்கிட்ட இருக்கு. அதான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கு. நீ கல்லறைக்கு போற வரைக்கும் இருக்குமா? என்னது கல்லறைக்கு போற வரைக்கும் வந்துட்டா இருக்குமா சொல்லுடான்னு சொல்லுவேன். பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கும். அப்ப பாருங்க, பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பழக்கணும், இப்படி பழகி கொடுத்து பாருங்களேன். என்னது அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு வருமானம், ஒரு சேஃப்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு சேஃப்டி இருந்துகிட்டே இருக்கும். என் பொண்ணு இப்போ வேலைக்கு போய் 3 மாசம் ஆகுது, 45,000 வச்சிருக்கு, இன்னும் கையில 1 ரூபா கொடுக்கல. என்ன வார்த்தை சொல்லி அன்னைக்கு சொன்னீங்க நீயே என்ன நம்பாதன்ட்டு. இத்தனை நாள் சோறு போட்டீங்கள 25 வயசு வரைக்கும், இப்ப சோறு போடு. என்னது இன்னும் ஒரு 2 மாசம். என்னது நம்ம பதில் நமக்கே திரும்பிக்கிச்சு. என்னது நான் சாமான் இன்னும் எடுக்கலங்க, இன்னமும் எடுக்கல. ஏன்னா நீ எங்க போய் சொல்லி நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் மொத்தம் என் காசு சம்பாதிச்ச காசு கொடுக்க மாட்டேங்க. என்னது நாங்கன்னு சொல்லிட்டேன், உன் கை காசுல நான் சாப்பிட மாட்டோம் விட்டு. என்ன இன்னும் 2 மாசம் உனக்கு சோறை போட்டு சரி விரட்டி விட்டுருவோம். ரைஸ்லாம் அல்லேலூயா. ஒருவரை என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்துல, நம்பாத. நீ இந்த உலகத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்க. நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம் யோசனை பண்றீங்களோ. அல்லேலூயா அல்லேலூயா. என்னது ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ ஆண்டவரோட நீ இருக்கும்போது என்னது நீ எதை நீ என்னது நன்மை நீ பெற்றுக்கொள்ளு, தீமையை எதையும் இந்த உலகம். அதான் சொல்லு எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில் சுவிசேஷத்தினாலே உலகத்தில் என்ன செய்ய அவர் கிறிஸ்துவோட பங்காளியாக. இப்ப நம்ம கிறிஸ்துவின் பங்காளியாக இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், நன்மை செய்ய முடியுமா தீமை செய்ய முடியுமா? அவருக்கு பங்காளியா இருக்கிறவ உடன் பிறந்த சகோதர நன்மை செய்ய முடியுமா தீமை செய்ய முடியுமா? நன்மை தான் செய்யணும். ஏன்னா அவர் நமக்கு பங்காளி, உடன் பிறந்த கூட பிறந்த சகோதரன் என்று சொல்லுவது போல அவர் நன்மையை தான் செஞ்சுட்டு வந்தார். எந்த இடத்துலையும் தீமை செய்யலையே. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளை படைச்சது நினைச்சு சந்தோஷப்படுறாரா வேதனைப்படுறாரா? வேதனை தான் படுற. பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கா பார்த்தீங்கன்னா அடைக்கல தங்கச்சி எம்எல்ஏக்கா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடு கிட்ட ஒரு கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஒன்று கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு ஸ்டோர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதியோர் இல்லங்களுக்கு, திருச்சியில் எத்தனை முதியோர் இல்லங்களுக்கு அத்தனை முதியோர் இல்லத்துக்கு இந்த வாடகை போகுது. எத்தனை முதியோர்லங்க அத்தனை முதியோர். இப்போ என் பொண்ணு அங்கே ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால சொல்லுது, ஒரு வீட்டு வாடகை வந்து எங்களுக்கு ஏன்னா 15,000 ரூபாய் ஒரு வீட்டு வாடகை வருது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க கட்டி போய் எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடம் கட்டி போட்டு அந்த ஸ்டோரேஜ் இங்கே மாதிரி வருதுன்னு சொல்லி இந்த திருச்சியில் எத்தனை முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் இருக்கிறதோ இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி அப்ப பாருங்க, இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. அந்த நன்மையை எப்படி நாங்கள் செலவு பண்ண வேண்டும் என்று தெளிவா செலவு இடம் மட்டும்தாங்க அவங்களுக்கு. என்னது அந்த கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் பாரு. அப்ப எதை பெற்றுக்கொண்டாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டாங்க அந்த குடும்பமே. இன்னைக்கு கிராப்பட்டியில் எடுத்துக்கிட்டோம் சரண்டிக்குள்ளுமே அவங்கதான். என்னது அந்த கிராப்பட்டியில் பாதி இடம் பார்த்தீங்கன்னா 3/4 இடம் அவங்களுக்கு தான். அந்த கடைசி வரைக்கும் இடம் விட அந்த ரயில்வே ட்ராக் வரைக்கும் வருது அந்த கடைசி. ஆமா ஐயா அந்த அது போயிட்டு அடுத்து அங்கிட்டு கேக்க நகர் அந்த ரோட்டுக்கு வந்துடும். அந்த கேக்க அந்த மதுரை பைபாஸ் வரைக்கும் வந்துருது. நன்மை செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை யார் கற்றுக் கொடுத்தா? பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அந்த ரூல்ஸ் அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நான் சொல்றதை அந்த 90ல அந்த 85ல இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று காலையில டிஃபன் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த திண்ணையில ஏதாவது ஒரு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலையில டெய்லியுமே. ஒரு பெரிய போன்
2 பவுன் சட்டி 3 பவுன் சட்டி இருக்கும். டெய்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவு கொடுத்தவனமா இருக்கு. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? பார்த்து கொண்டே இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு? எல்லாருமே அவங்க கூட இருந்த எல்லாருமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே என்ன செஞ்சாங்க? உடன்பிறந்த சகோதரியை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த நன்றியை மறக்காம உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு அநேக நன்மைகள் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா சில பேர் என்ன செய்யாங்க? எங்கிட்டா ஏமாத்தலாம் என்று சில குறிப்பு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் நேர்மையாளர். அல்லேலூயா. இன்னைக்கு இரவு பார்க்கலாம். என்ன சிரிக்கிறீங்க? இன்னைக்கு இரவு பார்க்கலாம் எத்தனை பேர் நேர்மையாளர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பஜாருக்கு போனா தெரியும் நேர்மையாளர் எத்தனை பேர். பிரைஸ் எல்லாம் அத்தனை நேர்மையாளரை எங்க பார்க்கலாம்? ஆமா, அந்த ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, விடிய காத்தால வரைக்கும் நல்லா இருக்கும். எவ்வளவு ஏமாற்ற உலகம், எல்லாத்துலயும் ஏமாற்றம். அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம நேர்மையான கடுகளவு நம்ம என்ன செய்யணும்? ஒரு நீதிமானம் வாழ்ந்துட்டு போயிடுவோங்க. கடுகளவு ஒரு நீதிமானம் வாழ்ந்துட்டு போறோமே. நீதிமானம் வாழ்றதுக்கு தான் நம்மளால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. என்ன முடியல? நீதிமானம் வாழதான் முடியல. பேசக்கூடாதுதான் பாக்குறேன், ஆனா பேச வச்சிருந்தாங்களே. அநீதியான செய்யக்கூடாதுதான் பாக்குறேன், செய்ய வச்சிருந்தாங்களே. அதுதான் ஆண்டவர் பாருங்க சொல்ற. ரோமியர் புத்தகம் 6:20 சொல்லப்படுங்க. 6:20 எடுத்து வாசிங்க. ரோமியர் புத்தகம் 6. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில், அடிமைகள் பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நீதிக்கு எதுக்கு நம்ம அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு நீங்க அடிமையாக இருந்தீங்க. அடிமை இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு பாவம். சங்கீதம் சொல்லப்படுறாரு 4 சொல்ல என்ன சொல்றாரு? சினம் கொன்றாலும் பாவம் செய்யா. இன்னைக்கு பாவத்துக்கு இன்னைக்கு உடன்பட்டு போகிறோமா? பாவத்தை விட்டு விலகி போறோமா? எங்க சீராக்கு புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இருக்கு. 1ல இருந்து நீங்க 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, குழந்தாய் நீ பாவம் செய்து விட்டாயா, இனிமேலும் செய்ய உன் பழைய பாவங்களுக்காக நீ மன வருத்தப்படு. பாம்பை கண்டு ஓடுவது போல உன் பாவத்தை கண்டு ஓட முடியுமா? அந்த பாவம் எப்படி இருக்கு? சிங்கத்தின் பற்களை போல இருக்குமா? அந்த கடிச்சா அந்த காயம் ஆறதே. பாவம் எப்படி இருக்கு? சிங்கத்தின் பற்களை போல இருக்கு. அந்த காயங்கள் ஒரு மாதம் ஆனாதான். அப்ப அந்த பாவம் இன்னைக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு எப்படி இந்த சுகர் வியாதி வந்து எப்படி இந்த காலெல்லாம் புண்ணு வந்து ஆறாம போகுதோ, அதே போலதான் நம்ம பாவம் நம்மள என்ன செய்யுது? சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாவத்திற்கு நீங்க ஒரு காலம் அடிமையா இருக்கும். பாவத்துக்கு அடிமை எப்படிங்க போக முடியும்? இன்னைக்கு பாவம்ன்றது அடிமை போக. நீங்க பாருங்க, பாவத்தை குறித்து நீங்க ஒரு காலத்துல அடிமையா இருந்தீங்க. எதுக்கு? பாவத்திற்கு. ஒரு காலத்திலேயே இருந்தோம், இன்ன வரைக்கும் தான் இருக்கு அடிமையா இன்ன வரைக்கும் இருக்கிறோம். அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியல? வெளியில வர முடியல. ஏன்னா வீட்டுல ஒரு 2 நாள் பேசாம சரி எப்படியா கண்ட்ரோல்ல நம்ம இருந்துடலாம். என்னது அமைதியா இருந்து என்ன செய்வோம்? ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டு அமைதியா இருந்துடலாம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்குதான், என்னைக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்பதான் 3 மடங்கு பேசுவேன். ஒரு நிமிஷம் தான், ஒரு நொடி தான் நினைச்சேன். இன்னைக்கு ஏதாச்சும் பேச்ச குறைச்சிக்கிறது தான் நினைச்சேன். என்னைக்கு பேசக்கூடாது நினைக்கிறோமோ அன்னைக்குதான் 3 மடங்கு விட்டது போனது வந்தது. என்னது? பிறப்புல இருந்து என்னைக்கு அம்மானு கூப்பிட்டோமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். என்னைக்கு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் பிசாசு என்ன செய்வோம்? பாயும் தலைவாணியும் போட்டு பக்கத்துல படுத்துவோம். என்னது? ஒரு காலத்துல நீங்க பாவத்திற்கு அடிமையா இருந்தீங்க. இன்னைக்கு அந்த அடிமை தாங்க, இன்னைக்கு அந்த மை தான் இன்னைக்கு நம்மள வெத்தலை மை போட்டது போல தெரியுமா? வெத்தலையில மை போட்டது போல மாயாஜாலத்துல இன்னைக்கு சுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த மை தான் இன்னைக்கு நம்மள என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா கண்மையை போட்டுருவாங்க, கொஞ்சம் லைட்டா கசந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதை அழிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எது அழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்? துணி வச்சு தேய்ச்சா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இழுத்துடும். என்னது? இன்னொரு பக்கம் தொடச்சோம்னா இன்னொரு பக்கம் இந்த நாங்க கருப்பு பெயிண்ட் கிரிலுக்கு அடிப்போம், அடிச்சுட்டு கீழே கலர் அடிச்சிருப்பாங்க.
எந்த கலர் அடிச்சாலும் என்ன தெரியும்? கருப்பு கலர் தெரியும். அது போவே போவாது. அப்ப இந்த தீமை நம்ம உள்ளத்துல என்ன செய்யுது? இந்த மயில் என்னதான் நீ விளக்குனாலும், என்னதான் நீ அதை விட்டு வெளியே வந்தாலும், அது உன்னை என்ன செய்யுது? தொடர்ந்து. அதிலே 18 வாசியா, 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நீதிக்கு அடிமையானீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம். பாருங்க, உங்க மாமிசம் இன்னைக்கு எதுல இருக்கு? பலவீனத்தில். மனுஷர் பேசுகிற பிரகாரமா, மனுஷன் பேசுகிற பிரகாரமா பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. என்ன செஞ்சோமா? அடிமைகளை எதை ஒப்பு கொடுத்திருக்கோம்? அக்கிரமங்களையும் அநியாயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுக்கு அடிமைப்பட்டிருக்க, ஒப்பு கொடுத்திருக்கோங்க. நம்ம இன்னைக்கு அந்த அடிமையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியில வரணும். இன்னைக்கு ஒரு தீமை செய்யும் போது அதை செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். நான் இப்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம். பேசாம இருக்கிறோமா? அது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரதர் முட்டாளன்னு தான் சொன்னேன். என்னது முட்டாளன்னு சொன்னாலும் எரி நரகத்துல போடுன்னு வேதம் சொல்லி இருக்கு. சில பேர் எரும மாடன்னா சொல்லுறாங்க, சனியன்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள். இதெல்லாம் கெட்ட வார்த்தையோட சேராதான். இதை சொல்லுவாங்கல்ல, முட்டை வந்து நான்வெஜ்ஜோட சேராது. அல்லேலூயா. அது எங்க இருந்துச்சு வந்துச்சு அந்த முட்டை? அல்லேலூயா. நான்வெஜ்ஜோட சேராது. நமக்காக எந்த ஒரு சொல்லும் மாத்திக்கலாம். போதனையும் அப்படிதான் இன்னைக்கு மாத்திக்கிறாங்க. போதனையும் சொந்தமா எடுத்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தனக்குன்னு வேண்ட நன்மையான காரியங்களை இதை பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு குத்தும் போது அதை நியாயப்படுத்துவாங்க. இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க? நியாயப்படுத்துறாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பாவத்திற்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து வெளியில வருவதற்கு அநேக காரியங்களை சொல்றாங்க. இன்னைக்கு நீதிமான் ஆபிரகாமை பத்தி பேசுறோம். ஆபிரகாம் நீதிமான் என்ன சொல்லிட்டு என்ன செய்வாங்க? இன்னொரு பொய்யும் புரட்ட எங்க இருந்து இன்னொரு இடத்துல இருந்து அவர் நீதிமான் தெரியுமா? விசுவாசம் தந்தை உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அதை நியாயப்படுத்துகிறார். எதை? ஆபிரகாம் நியாயப்படுத்துறாங்க. அப்ப என்ன நன்மை அவர் செய்தது எத்தனை அதை எழுத விசுவாசிக்கிறதுல ஒத்த பிள்ளையை கொடுத்தாரு. அந்த ஒத்த பிள்ளையை 100 வயதுல கொடுத்தாலும் அந்த பிள்ளையை கொல்லுவதற்காக என்ன செஞ்சாரு? கொஞ்சம் கூட அஞ்சல என்ன செஞ்சாரு? விசுவாசமா போனாருங்க. மகன்கிட்ட சொல்லல, எதையுமே சொல்லல. ஆனா இந்த விசுவாசமா போனாரு. அதே போல இன்னைக்கு ஏன் பிள்ளைய ஒத்த பிள்ளையை கொடுத்து 100 வயசுல கொடுத்து அந்த பிள்ளைகளை இன்னைக்கு கொள்ளல. எத்தனை முணுமுணுப்பு இருக்கும், எத்தனை முணுமுணுப்பு, எத்தனை வேதனை இருக்கும். நான் கொடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு இல்லத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த இல்லத்தை நீ வித்துட்டு வர முடியுமா? அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்ததுங்க. உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்து கூப்பிட்டாரு. வந்தார்கள்ல, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தார்கள்ல. தேவனுக்காக காத்திருந்தார் விசுவாசமா. ஆனா அதே சில நேரம் என்ன செய்ய அவர் செய்ய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்காக ஆபிரகாமை குற்றம் சாட்டுவார்கள். ஆபிரகாமை குற்றம் சாட்டி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கா. ஏன்னா அந்த பாவத்துல நான் மூழ்கி இருக்கிறேன், அதுல என்னால வர முடியல. அந்த தீமை என்ன செய்யுது? என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தீமை தொடர்ந்து வந்து அதிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக அது பிறருக்கு நான் என்னது சுட்டி காட்டும் போது அது என்னன்னா அதை நான் நியாயப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். நியாயப்படுத்துகிறதாக நிறைய பேர் இந்த போதனை இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாவத்தை விட்டு ஒரு காலம் நீங்க பாவத்திற்கு நீங்க அடிமையா இருந்தீங்களே, பாவத்திற்கு அடிமை. இன்னைக்கு அந்த அயவத்தில் இந்த உடலாக இன்னைக்கு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்யல? வெளியே வர முடியலையே, வர முடியல. இன்னைக்கு சங்கீதம் 51 மதியானத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அந்த பாவத்தை நீங்க உருக்கமா அந்த எழுதியிருந்த அந்த பாவத்தை யாருங்க இழுக்கா 1 இருந்து 19 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை யாருங்க இழுக்கா படிச்சு யாருங்க விட்டு விட முடியும்? யாரு விட முடியும்? தாவீது என்ன எல்லாத்தையும் விட்டார்ல. எத்தனை பாவியாக இருந்தார், எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சார்? வெளியே வந்தார்ல. இன்னைக்கு ஏன் என்னால வர முடியல? இன்னும் நான் அதோட தான் குடிகொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, அடுத்தது சொல்றாரு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28, 29, 28 எல்லா உள்ளத்திலையும் இருக்கும். இது
மத்தையும் என்ன இருக்கு? பாருங்க, இது இருக்கு. ஆனா 29 மட்டும் என் உள்ளத்துல என்ன செய்யாது? வராது. 29 தானுங்க மெயின். அதுதான் சொல்றாரு. என்னது? எடுத்து வாசிங்க. அதுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். என் முகத்தை உங்கள் மீது போன வாரம் பிரதர் எடுத்தாங்க. தன் முகத்தை என்ன செய்ய? ஒவ்வொரு ஜீவ முகத்தை நான் கொடுக்கிறேன். என் முகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலவாயும் இருக்கும். அல்லேலூயா. அவர் முகம் என்ன செய்யாது? ஒரு நாள் அழுத்தாது. அது ஒருபோதும் அழுத்தாது. என்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? அந்த முகத்தை நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் மகளே. ஏற்றுக்கொள்ளனால முடியல. அவர் முகத்தை காண முடியல. அவர் வார்த்தையை கேட்க முடியல. அவர் வார்த்தையை நிறுத்திட்டு தங்க வைத்துக் கொள்ள முடியல. இந்த இறைவார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு, இந்த இறைவார்த்தை இன்னைக்கு வாழ்வு கொடுக்கும். இந்த இறைவார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறது? இந்த முகத்தை, அவர் முகத்தை என்ன செய்ய? ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை காண முடியல. அவர் வார்த்தை எவ்வளவு இழிவாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. அவர் சுமையை இன்னைக்கு நீ இறக்கி வைக்குமாயில. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வராங்க, ஆண்டவரை தேடி வராங்க. ஆனா சுமையை இறக்கி வைக்கிறது இல்லை. இறக்கி வைக்கிறது இல்லை. சமையை கொண்டு வராங்க, சுமையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சுமையை எப்படி இறக்கி வைக்க முடியும்? யாரோட சுமை யாரும் இறக்கி வைக்கவே முடியாது. யாரோட சுமையை நம்ம இறக்கி வைக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு ரோட்ல ஒரு காய்கறி ஒரு தலையில ஸ்மார்ட்ல என்ன காய்கறி கொண்டு போறாங்க. அந்த அம்மா கிட்ட என்ன செய்யணும்? நீங்க அந்த அம்மாவை நீங்க பார்த்து பாவம் சொல்றதை காட்டி அந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு சுமை 1 கிலோ நீங்க வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா அந்த அம்மாக்கு என்ன ஆகும்? பாரம் குறையும். அதை பார்த்து நீங்க பாருங்க. நீங்க சுமந்து வரவங்களை பாருங்க. ஒரு கீரை கட்டு வாங்கி பாருங்க. அந்த பாரம் சுமந்துகிட்டே வரும். சில பாரங்கள் நம்மளுக்கு என்ன செய்யுது? சில பிறரோட பாரங்களை நீங்க இறக்கும் போது நம்மளோட பாரத்தை ஈஸியா ஆண்டவர் இறக்கி வைப்பார். பிறரோட பாரங்களை நீங்க என்ன செய்யணும்? அதுதான் பிறருக்காக தான் இயேசு வந்தாரு. தனக்காக வரல. பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்ன செய்தார்? உலகத்துல வந்தாரு. அந்த பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகம் உங்களை அழுத்தாது. அவர் முகம் என்ன செய்யாது? அழுத்தாது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தன் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த முகம் தான் இன்னைக்கு அவரோட முகத்தை நம்ம என்ன செய்வோம்? காண முடியாதவருக்கு எஸ்ஐயா 53 எழுதுறாரு பாருங்க. அவர் தோற்றமே இல்ல. எந்த ரூபத்திலும் இயேசுனார் என்ன செய்ய முடியாது? ஒரு எந்த அளவையும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. பாத்தீங்கன்னா பழைய கோயில ஒரு இயேசுனாரா இருக்கிறாரு. உலகமீட்பர் பசிலிக்கால ஒரு இயேசுனாரா இருக்கிறாரு. அங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்க துக்கமா இருக்கிறார். ஆரோக்கிய மாதா கோயில போனா கீழே தொங்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு தோற்றம் என்ன இல்ல. அந்த தோற்றத்தை உங்களை எனக்குள்ள பாக்குறாரு. எந்தங்க அந்த தோற்றத்தை எங்க பாக்குறாரு? என்னது உள்ளத்துல பாக்குறாரு. இங்க மக்களோட ஜனங்கள் உள்ளத்துல என்ன செய்யறாரு? என் தோற்றத்தை யாரு ஏற்றுக்கொண்டாங்க? என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பிறரோட சுமையை யாரு இறக்கி வைத்திருக்கிறார்? அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அதுலதான் சொல்றாரு. இன்னைக்கு பிறரோட சுமையை அதுதான் பாருங்க. ஏக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்ல போற. ஏக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. பாருங்க, என்ன இருக்கணும்? நமக்கு தாழ்மை இருக்கணும். இன்னைக்கு தாழ்மை இருக்கா? உலகத்துல தாழ்மை அப்படின்னா என்ன? இன்னைக்கு தாழ்மையான உள்ளம் இருக்கா? கீழே வாசிக்க. அடுத்தது நீங்க சகோதரர்களே, ஒருவருக்கு ஒருவர் நீங்க விரோதமாக பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் என்னது? எதுக்கு விரோதமாக? நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, இறை வார்த்தைக்கு விரோதமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, உன் சகோதரனுக்கு விரோதமான என்னது? நிதி என்ன செய்யாத? இழிவாக நீ பேசாத, அவதூறா நீ பேசாத, வீண் வார்த்தை நீ பேசாத. உன் சகோதரனுக்கு நீ பக்தி விருத்தி கேட்க வார்த்தைகளை நீ பேசு.
பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தைகள் இன்னைக்கு என்ன செய்ய பேச முடிகிறதா? இன்னைக்கு 5 கூட பிறந்த சகோதரர் 3 பேர்னா 3 விதமா 3 விதமா இருக்கும். 3 விதமான எப்படி இருப்பாங்க? ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். மூத்த பிள்ளையே யாருக்கு பிடிக்கும்? அம்மாவுக்கு பிடிக்கும். இளைய பிள்ளைக்கு அப்பாவுக்கு பிடிக்கும். இன்னொரு பிள்ளை யாருக்கு பிடிக்கும்னு தெரியல. அல்லேலூயா. மூத்த பிள்ளை யாருக்கு பிடிக்கும்? ஒத்தையா பிறந்த பிள்ளைக்கு சந்தோஷம் தான். என்னது? ஒத்தையா இருக்கிற பிள்ளைக்கு சந்தோஷம் தான். ஏன்னா 2 பிள்ளைங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்? மூத்த பிள்ளை ஏன் பிடிக்குது? இளைய பிள்ளைக்கு ஏன் பிடிக்குது? ஏங்க பிடிக்குது? உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்காதா? அல்லேலூயா. ஏன் மூத்த பிள்ளைய பிடிக்குது? என்னம்மா உலகத்துல இருக்கீங்களா? தெரியுமா தெரியாது? எதுக்கு மூத்த பிள்ளைய பிடிக்குது? ஏன் இளைய பிள்ளைக்கு அப்பாவுக்கு பிடிக்குது? அப்பா முதல் பிள்ளை ரொம்ப பாசமா இருக்குன்னு முதல் பிள்ளைய, 2வது பிள்ளைய அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லிடுறியா? அல்லேலூயா. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கிடையாது. ஏன் 3 பிள்ளைய, ஏன் முதல் பிள்ளையும் கடைசி ஏன் அப்பாவுக்கு பிடிக்குதுன்னா, தாய்க்கு தலை புள்ள கொல்லி போடணும். என்னது? அதனாலதான் என்ன செய்யறாங்க? இப்பயே பிள்ளைய ட்ரைனிங் வச்சுக்கிறாங்க. தாய்க்கு தலை பிள்ளைய, கடைசி பிள்ளை யாருக்கு கொல்லி போடணும்? அப்பாவுக்கு கொல்லி போடணும். இதுதான் நடு புள்ள மேல பாத்தீங்கன்னா எந்த பிள்ளை மேல என்ன செய்ய மாட்டாங்க? பாசமா. இது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு தெரியாமே இருந்துச்சு. என் மக தான் சொன்னுச்சு, ஏன் 2 பேருமே எங்க மேல பாசமா இருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. என்னது? 2 பேருமே ஏன் என் மேல, என் பொண்ணு தான் 2வது, அதனால சொல்லுச்சு, ஏன் நீங்க என் மேல பாசமா இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா இங்க பாரு, அந்த உங்க அம்மாவுக்கு வந்து அவன் கொல்லி போடுவான், உனக்கு இவன் கொல்லி போடுவான் தான். நீ எது நைட்ல சிக்கன் ரைஸ்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து தரடா. என்ன சொல்லு? ஏய், இந்த கதை எனக்கு ரொம்ப நாளா என்ன செய்யல தெரியல. அப்ப பாருங்க, இன்னைக்கு பிரிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சகோதர சகோதரிய அந்த பிரிக்கக்கூடிய உள்ள எங்க இருக்குன்னா, தாய் தகப்பன் உள்ளதான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க, உள்ளத்துல எந்த பிள்ளை உங்க மேல பாசமா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. 5 பிள்ளை இருந்தாலும் சரிங்க, 5 பிள்ளையா இருந்தாலும் முதல் பிள்ளைக்கு கடைசி பிள்ளைக்கு தான் அந்த உரிமை இருக்கு. எந்த பிள்ளைக்கும் மீதி 2 3 பிள்ளைகளையும் பாருங்களேன். ஏன்னா சில பேர் சில குடும்பங்கள் சட்டையே பண்ண மாட்டாங்க. சில குடும்பங்கள்ல சட்டையே பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா 5 இருந்தா 5ஐயும் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. 5 பிள்ளைங்க இருந்தா 5ஐயும் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. எவனுக்கு ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனா நம்ம இதுல மட்டும் மூத்த மகனை தேடி குடிச்சு ஒருத்தனை மட்டும் தான் என்ன செய்வாங்க? மொட்டை அடிப்பாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் கூட பிறந்தவங்க எவ்வளவு தூரம் வஞ்சகமாக இருக்கிறாங்கன்னு அப்பயே தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா? நீங்க கொல்லி எடுத்துட்டு போகும்போது பாருங்களேன், 5 பேருமே என்ன செய்வாங்க? தோல்ல 5 பேருமே அந்த கூத்துருளை போட்டு ஏன்னா மாலையை வச்சு 5 பேருமே ஒருத்தர் மட்டும் தான் கொல்லி வச்சுட்டு போவாங்க. அதுலயே என்ன செய்வாங்க? கொஞ்சம் தூரம் போனா ஒருத்தன் மாத்திக்குவாங்க. ஏன்னா அதுல தான் பிரச்சனை வந்துடும். இப்படியாப்பட்ட ஒரு அநீதியை தான் ஒரு சகோதர சகோதரிக்கு நீ தீமை எது என்ன செய்யாத, வைத்துக் கொள்ளாத. நன்மை கேட்காத வார்த்தையை யாரு பேசணும்? யாருங்க பேசணும்? வேதத்தை எடுத்தவங்க தான் பேசணும். ஆனா கோயிலுக்கு வரும்போது மட்டும் எப்படி சொல்லுவோம்? வேதத்தின் ரகசியம் அறிந்திட கூறிங்கிட உன் வெளிச்சம் தந்தீரையா. ஆமே. வேதத்தின் ரகசியம் அறிந்திட கூறிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்க பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்க பாக்கியம் தந்தீரையா. எப்ப கோயிலுக்கு வந்து என்ன பாட்டு பாடுவோம்? என்னது? சத்தியத்தை. அப்பதான் சத்திய வசனமே. பாதத்தில் அமர்ந்து உன் குரல் கேட்க பாக்கியத்தை தாங்க. பாதத்தில் அமர்ந்து அன்னைக்கு மட்டும்தான் கேட்போம். அதுக்கப்புறம் அந்த வாரம் முழுவதும் இன்னைக்கு வரும், இன்னைக்கு விட்டா அடுத்த கடைசி வாரம் தான் 30ஆம் தேதி. அடுத்த வாரம் அல்லேலூயா. அடுத்த வாரம் கடைசி 26, 26, 27 தான் நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு 19 தான். அடுத்த 26, 27 தான் என்ன செய்வோம்? அடுத்தது அடுத்த வாரம் 1ஆம் தேதி வராதுக்கா, அதுக்கு அடுத்த வாரம் தான் 1ஆம் தேதி. அல்லேலூயா. பாருங்க,
ஆண்டவர் என்ன செய்ய, இன்னைக்கு அநீதியை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். வார்த்தைகள் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல. இன்னைக்கு சகோதரன் இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொள்ளுவ அவங்கள் மீது அன்பா நடக்க முடியல. இன்னைக்கு பிரிவினை இன்னைக்கு இல்லத்துல இருக்கிறது. அதுதான் மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம், மீகா 6:8 எடுத்து வாசி. மீகா புத்தகம் 6:8. மனுஷனே, நன்மை என்னவென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக, எனது தேவனுக்கு முன்னாடி நீ மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் அவர் கர்த்தர் உன்னிடம் வேற என்ன கேட்கிறார்? உன்னை தாழ்மை இன்னைக்கு கேட்கிறாரு, வேற ஒண்ணு கேட்கல. இன்னைக்கு தாழ்மையான தாழ்மை, இன்னைக்கு அந்த தாழ்மையை தான் இன்னைக்கு என்ன செய்யறாரு, அந்த தாழ்மையை தான் இந்த மையோட வச்சிருக்கிறார். அந்த தாழ்மையை தான் இன்னைக்கு, இந்த தாழ்மை இன்னைக்கு ஒரு மனிதன் உள்ளத்துல அந்த தாழ்மையை எங்க இருந்து கற்றுக்கொள்ள முடியும்? தேவன் ஒன்றை என்ன கேட்கிறாரு? ஒரு சொத்து கேட்கல, ஒரு சொகம் கேட்கல, ஒரு காணிக்கை கேட்கல, ஒட்ட வேற எதுவுமே கேட்கல. எதை கேட்கிறாரு? தாழ்மையான உள்ளம், தாழ்மையான எண்ணங்கள், தாழ்மையான செயல்கள், தாழ்மையான எனக்கு வழிமுறைகள். எனக்கு ஒரு தாழ்மை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த தாழ்மை தான் என்ன செய்யறது இல்ல, நமக்கு வரதில்லையே, தாழ்மையை பெற்றுக்கொள்ள முடியலையே, தாழ்மை வழியாக இன்னைக்கு நடக்க முடியல. இந்த தாழ்மை இன்னைக்கு எங்க இருக்கு? 4 பேர் பொதுமக்கள் இடத்துல இருக்கும். எங்கன்னா ஒருத்தவங்க கீழே தவறி விழுந்துட்டானா அங்க என்ன இருக்கும்? ரோட்ல ஒருத்தர் தவறி விழுந்துட்டாங்க, அங்க அந்த தாழ்மை என்ன செய்யும்? உடனே ஓடி போய் தூக்குறது இருக்கும். அதே நம்ம வீட்டுல யாரும் தவறி கீழே விழுந்தான்னு வச்சேன், என்னது கண்ணை மேல வச்சியா வர, என்னது உன் கண்ணை எங்க வச்சுற, உடனே வச்சுட்டு வர, கீழே பார்த்து வந்து நடந்தாங்கன்னு அந்த தாழ்மை என்ன இருக்காது, வீட்டுக்குள்ள இருக்காது. எங்க இருக்கும்? வெளியில இருக்கிற அந்த தாழ்மை எங்க இருக்கணும்? குடும்பத்துல இருக்கணும். எங்க இருக்கணும்? ஏமா பார்த்து வந்தா என்னம்மா, கீழே பார்த்து நட அப்படின்னு எங்க இருக்காது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம், ஆனா வெளியில இருக்கிறவங்கள்ட்ட தைரியமா. செங்கலத்துக்கிட்ட சாக்கடையை பாத்தீங்கன்னா அள்ளி போட்டு ஒரு 3 லாரி சாக்கடை அள்ளி போட்டு வச்சிருந்தான். நான் என்ன செஞ்சேன், நேத்து ஒரு எங்க வீட்டுக்காரம்மா கூப்பிடுறதுக்கு நான் வெளியில வந்துட்டேன், தூரல் விழுந்துட்டு சீக்கிரம் மாயான்னு சொன்னான். ஒருத்தர் பூ, நான் அங்க எதிர்த்து அந்த செங்கல் அந்த வெளியில வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து அங்க வரேன். இங்க ஒருத்தர் என்ன பூ சைக்கிள்ல கொண்டு வயசானவர் பூ கொண்டு போனார். ஒருத்தர் என்ன செஞ்சா, சின்ன பையன் சார் விருட்டுன்னு போயிட்டான். இவர் என்ன தடுமாறினார் பாருங்க, அந்த சகதியில அப்படியே விழுந்துட்டு எந்திரிக்க முடியல, விழுந்துட்டாரு, எந்திரிக்க முடியல. அங்க நிக்க அந்த ஒரு சின்ன ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல அங்க நிக்க, அங்க நின்று வேடிக்கை தாங்க பாக்குறாங்க. அங்க இருந்து வந்தேன், விழுந்தானே எனக்கு மனசு கேட்கல. நான் என்ன செஞ்சேன், வண்டியை நிப்பாட்டினேன். ஏன்னா அவருக்கு கீழே விழுந்தது, அந்த சகதி என்ன செய்யல, உள்ள செருப்பு மாட்டிக்கிச்சு, காலை எடுத்து வைக்கவே முடியல. அந்த ஆள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாக்கடையை அழுனாங்க. அங்க அழுன காரணமே அதுதான். ஆமா, 3 நாளா இருந்துச்சு. எப்படியாவது மழை வந்து ரோடை எல்லாம் நாசம் பண்ணி இதாயிடுச்சு. பாருங்க, அநீதி செய்யக்கூடிய அன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய, வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா நான் வந்தேன் அங்க இருந்து அந்த சைக்கிள் அந்த பூசட்டியோட காலை அந்த வீல அமுக்கி பூசட்டியை எடுத்து என்ன செஞ்சேன், அவர் என்ன செய்றாரு, கீழே விழுந்தது கூட பெருசாக இன்னைக்கு இருக்க வருமானம் என் பொழப்பு போயிடுச்சு. என்ன செஞ்சேன், வருமானம் பூவெல்லாம் ஒண்ணு போல சொல்லிட்டு பின்னாடி என்ன செஞ்சேன், வண்டியை பின்னாடி கொண்டு போயிட்டு அங்க தண்ணி தொட்டி இருந்தது, தண்ணி தொட்டியில கோவலையை கொண்டு வந்து அந்த நல்லா அடிச்சு ஊத்தி சாக்கடைகள்லாம் இல்லை அவரையும் குளிக்க வச்சு என்ன செஞ்சேன், ஃபுல்லா கீழே விழுந்து பின்னாடி மல்லாந்து விழுந்துட்டாரு, உள்ள போயிருப்பாரு. ஏன்னா தலை மட்டும்தான் அவருக்கு சகதி இல்லை, எல்லாமே சாக்கடை. என்ன சொல்லிட்டு அவர் மேல தண்ணியை ஊத்தி விட்டு எல்லாத்தையும் பூவை புதுசாக்கி விட்டு அவர் சொன்ன 10 ரூபா என்ன சென்ட் வாங்கி என்ன பன்னீர் வாங்கி ஊத்தி விட்டுருங்கய்யா, ஒன்றும் வாட தெரியாது இல்லை, எப்படி தான் கண்டுபிடிச்சா இல்லையா, பன்னீர் வாங்கி ஊத்தி விடுங்க, சாமிக்கு தானே போட போறாங்க, ஓடு ஏதாவது ஒன்று போடுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன் பாருங்க. அநீதி செய்யறன்னு அங்க சுத்தி இருந்தாங்க, ஆனா நன்மை செய்ய அப்பதான் பாருங்க. நான் அங்கிருந்து வரேன், நானும் பார்த்துட்டு நான் நீட்டா இருக்கிறேன், என்ன இருந்துகிட்டு நான் அப்பயே நினைக்கிறேன் என்ன வசனம் வருது, ஆசாரி ஒருவன் போனா லேவின் ஒருத்தன் அடிபட்டு கிடந்திருந்தான், என்ன இதை பார்த்துட்டு போனது போல நம்மளும் போயிடக்கூடாதுன்னு அந்த எங்க வசனம் வருது பாருங்க, எந்த இடத்துல வார்த்தை குத்துது பாருங்க. நீயும் இந்த மாதிரி போக பாக்குறீங்க, நடு ரோட்லயே என்னது ஸ்டாண்ட போட்டு எடுத்த அந்த வார்த்தை எங்குது, அதனால உளுந்த கையோடய அந்த வார்த்தை உள்ளத்துல பேசுது.
அப்ப யாருக்கு இது அந்த அநீதி, யாருக்கு இந்த வார்த்தை பேசுகிறது? இறை வார்த்தை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தாழ்மை வரும். அந்த தாழ்மை இன்னைக்கு இறை வார்த்தை இருக்கிற அந்த தாழ்மை வரும். இறை வார்த்தை இல்லாதவர்கள்ட்ட அந்த தாழ்மை, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறவர்கள் இருந்து எல்லாமே உட்கார்ந்து ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காங்க. ஏன் போய் எடுத்தா அவங்க போனாங்கன்னா என்ன பொழப்பு வீணா போயின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பாருங்க. ஒவ்வொரு இந்த உலக சுயநலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கான். ஆனா தாழ்மை இருக்கிறவன் தான் ஆண்டவர் தேடி எது செய்ய முடியுங்க. இதற்காக சொல்லல, எதற்காக சொல்லல, தன் பெருமைக்காக சொல்ல. நம்ம இந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளத்துல என்ன வேணும்? ஒரு தாழ்மை வேணும். அது 10 மட்டும் வாசிங்க. 10 மட்டும் வாசிங்க. துன்மார்க்கர் வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ளத்தராசும் கள்ளப்படிக்கற்களும் உள்ள பாருங்க, கள்ளத்தராசும் கள்ளப்படிக்கற்கள் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவானே. இன்னைக்கு யார் இன்னைக்கு அதான் சொல்ல. இன்னைக்கு இரவு போய் பார்த்தா எத்தனை நேர்மையாளரை பார்க்கலாம், இத்தனை நேர்மையாளரை பார்க்கலாம். அவன் பார்ப்போம் 10 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மலையில அவன் வியாபாரம் பண்ணி இன்னைக்கு நைட்டு மட்டும் மழை வராம இருந்து ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா கடனை உடனே வாங்கி எங்கேயும் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க வேணும்னு எத்தனை வேதனையோட உட்கார்ந்து இருப்பாங்க. எத்தனை பேர் என்னென்ன தொழில், சிறு தொழில இருந்து பெருந்தொழில் வரைக்கும் எல்லாமே என்னது, இந்த நம்ம பாய்கடை சந்துல இருந்து நம்ம பிரபாத்துல இருந்து எடுத்துட்டு அப்படியே தப்பகுளத்தை சுத்தி வந்து நம்ம இதுக்கு மரக்கடை வந்துட்டு எல்லா சாமானும் வீட்டுக்கு தேவையா எல்லாருமே எங்கேயுமே எந்த உலகத்துக்குமே இந்த மாதிரி பஜாரு இல்ல. எந்த ஊர்லயும் நானும் கேள்விப்பட்ட ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி பஜாரு என்னது, ஒரு மனுஷனை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யலாம் இங்க சுத்தி இங்க வந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், எல்லாத்தையும் அப்படியே போட்டு இன்னைக்கு ஒரு தொழில இன்னைக்கு இரவு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் விற்பனை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன இருக்கக்கூடாது, இன்னைக்கு மழை மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய கடை வச்சிருக்கவங்க பத்தி நமக்கு விரும்பல. இந்த ரோட்டோரத்தில் கடை போட்டு இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு என்னது ஏதாவது செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பத்தி, அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், தாழ்மையா ஜெபிச்சு கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் என்னது, கள்ளத்திராசு வச்சிருக்கிறவன் எதை வச்சிருக்கிறவன் அவனுக்காக நம்ம ஜெபிக்கல. இந்த நடுத்தருவ மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், தாழ்மையா ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் இதான விரும்புறாரு. ஆண்டவர் வேற ஒண்ணும் உங்கள்கிட்ட விரும்பலங்க. ஆண்டவர் இதுதான் விரும்புறாரு. அவர்களுக்காக சின்ன ஜபம் செய். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், சின்ன ஜபம் செய்ய வேண்டும். அதுதான் பாருங்க, ரோமர் புத்தகம் 15 எடுத்து வாசிங்க. ரோமர் புத்தகம் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் உரிமையினாலும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவராகவும் முன்பு என்ன செஞ்சிருக்கிறதா, போதனையாக இந்த உலகத்துல நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன செய்ய, இந்த வேத புத்தகம் முழுவதும் நமக்கு எப்படி கொடுத்திருக்கு, போதனையாக எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த போதனையை தான் இன்னைக்கு பிடிச்சவங்க என்ன செய்ய முடியாது, பிடிச்சிட்டு போக முடியல. போதனையை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு இதை சொல்ல வார்த்தைகளை ஒண்ணும் இல்லை, 100 வார்த்தை இருக்கு. 100 வார்த்தையில ஏதாவது ஒரு 2 வார்த்தை கடைபிடிச்சி போறோமா. என்ன பார்த்தீங்கன்னா எங்க பயிர் என்னோட சேர்ந்த பயிரெல்லாம் சொல்லுவான், லியோ நீ எங்கெல்லாம் எங்க கூட சேர்ந்து சுத்துனா எடுத்த எல்லாமே என்ன செஞ்ச, ஆனா இன்னைக்கு எப்படி அப்படி மாறின, என்னது எப்படி நீ மாறணும்னு கேட்பான். அப்ப நான் மாறணும்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எப்படி மாறினா, எனக்கு சேர்மானம் இல்லாத பழக்க வழக்கமே கிடையாது. எல்லா சேர்மானமும் எல்லாத்துடையும் நான் பழகுவேன், எல்லாத்துக்கூடையும் நான் சேர்ந்துருக்கிறேன், ஒரு ஆளு கூட பாக்கி கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு சேர்மானத்தோட நான் இருந்தேன். அப்படி இருந்தும் எப்படி நான் மாறினேன்னு என்று கேட்கும் போது இந்த வேத வசனம் தான் என்ன மாத்தியது. வேத வசனம் தான் என்ன மாத்தியது. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன், அந்த வேதத்தை அப்படி என்னதான் இருக்குன்னு அப்ப என்ன கொஞ்சம் அறுவடைக்கு போய் கூட எனக்கு என்ன இல்லை, என்னால மாற முடியல. என்னால மாற முடியாது. அந்த அநீதி என்ன செய்ய பின் தொடங்கிட்டே வருது. நீ மாறாத, நீ இப்படி இப்படி போன்னு சொல்லிட்டு இப்படி அநீதி என்ன செய்ய என்ன மாத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தான் என்ன சபைக்கு கூட்டிட்டு போனாங்க, மிஷினரி சபைக்கு. அங்க மிஸ்னாஸ் கிட்ட ஒரு சபை இருக்கு.
அங்கதான் முதல்ல என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்போ கூட என்ன அங்க 2 மாசம் 3 மாசம் போனேன். அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது இது என்று சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியல. அதுக்கப்புறம் தான் கடவுள் பாத்தீங்கன்னா எனக்கு, ஏன்னா உன்னை நான் எப்படிலாம் கூப்பிட்டேன், நீ என்ன செய்யல, நீ என்கிட்ட வரல, ஏன்னா எப்படிலாம் கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல. கடைசி என்ன வியாதியை கொடுத்துதான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. என்னது, ஆமா, அந்த நெஞ்சி வலியை கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தாரு. 3 பட்டனுமே என்னால போட முடியாது. என்னுடைய இந்த லெஃப்ட் சைடு மார்பு மட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும், பட்டன் போட முடியாது. வெளியில வரவே அசிங்கமா இருக்கும். ஒரு சைடு மட்டும் இவ்வளவு பெருசு இருந்தா எப்படி இருக்கும், ஆனா இவ்வளவு உயரம் இருக்கும். இன்னும் தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது. பாத்தீங்கன்னா தில்லைநகர் புனே என்ற டாக்டர் தான் நான் பார்த்தேன். அவங்க கூட என்ன செய்ய முடியல, 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியா டோக்கனை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டார். கடைசியில இவனுக்கு டோக்கனை கொடுக்காத, ஏன்னா இவனுக்கு எந்த வியாதியுமே இல்ல, மாத்திரை கொடுத்துட்டா இருக்க, ரத்தமும் மாட்டிக்குது. எப்படி என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே வீட்டுல எல்லாமே முணுமுணுப்பு, வீட்டுல எல்லாமே இருந்தது எல்லாமே இழந்து போனது, என்ன வாங்கினது எல்லாம் இருந்தது போனது எல்லாமே இழப்பு. கடைசி என்ன இருக்கிறதுக்கு அவங்க வாயில இருந்து என்ன வந்துருச்சு, இருக்கிறதுக்கு இவனை தூக்கி வச்சுட்டு போயிருமா. யாருக்கிட்ட, எங்க மாமனார் சொல்றாரு, இருக்கிறதுக்கு இவனை என்ன செய்யற, தூக்கி வச்சிருமா, ஏமா ஒரு 10,000 செலவு பண்ணி சொல்லிட்டு என்ன, அந்த கடைசி எங்க கொண்டு போய் தூக்கி போய் போட்டாங்க. பெரியாஸ்பத்திரியில எந்த இடம், முறிக்கிற இடம், அவங்கள முடிக்கிறதுக்கு எங்க கொண்டு போய் போட்டாங்க. ஆமா, பெரியாஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் போட்டாங்க. அப்ப வரவங்களாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, 1 2 3 போயிருச்சு. அடுத்தது 4வது லியோதான். நான் என்ன செஞ்சேன், நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். நான் அடுத்தது நான் தான் போக போறேன்னு முடிவு பண்ணேன். அது பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆஸ்பத்திரிக்காக கவர்மெண்ட் ஊழியர்கள் வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அறுமுறையில இருந்து ஒரு 5 பேர் அப்படியே ஒவ்வொரு வார்டா அப்படியே போயிட்டு என்ன செஞ்சாங்க, எனக்கு ஒரு ஆள் ஜெபிக்க வந்தாங்க. அப்ப ஜெபிக்க வந்து அப்ப சொன்னார், நல்லா ஜெபம் பண்ணார், தலைமையில கையை வச்சு எண்ணெயெல்லாம் பூசி, ஏன்னா நல்லா ஜெபம் பண்ண. அந்த ஜெபிச்ச மனுஷன் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. யார் வந்து ஜெபிச்சாங்க, நான் அறுமுறையில் இன்னைக்கு எல்லாருமே எனக்கு என்ன தெரியும், அறுமுறை இல்லத்துல இன்னைக்கு எல்லாருமே எனக்கு என்ன தெரியும். ஆனா அன்னைக்கு என்ன சுகப்படுத்தி ஜெபிச்சாரு அவர் என்ன, நானு. ஆனா நிறைய பேர் அந்த மருத்துவ ஊழியத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு என்னது இல்லை, நானும் கேட்பேன், எப்பதான் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் இந்த தேதியில வந்தீங்களா போனீங்களா கேட்பேன், அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த ஆண்டவர் நீங்க பிடிச்சிக்கங்க, பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு குணப்படுத்துவார்னு சொன்னார். அப்புறம் தான் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கன்னு சொல்லும் போது எங்க புத்தகத்துல சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 ஆண்டவர் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யுது, சிக்கன் பிடிச்சிக்க. என்ன, ஆண்டவர் எப்படி பிடிச்சிக்கணுமா, சிக்கன் பிடிச்சிக்கணும், இப்படிதான் வரும், சிக்கன் பிடிச்சிக்கன்னு அந்த வசனம் வரும். இந்த வார்த்தை எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்ப நான் இந்த வேதத்துக்குள்ள வரும்போதுதான் இந்த வார்த்தைய இந்த மருத்துவமனையில ஒருத்தர் வந்து ஒரு ஊழியர் வந்து சொன்னாரே, அன்னைக்கு அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, இன்னைக்குதான் அந்த வார்த்தை அர்த்தம் தெரியும் சொல்லி என்ன செஞ்ச, அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டு என்ன நேர்ந்தாலும் இந்த வார்த்தை தான், இந்த அநீதின்ற வார்த்தைகளை என்னது, இந்த வார்த்தையை கொண்டு என்னை தேற்றின தேவன்கிட்ட இந்த வார்த்தையை கொண்டுதான் என்ன செய்ய நான் பிடிச்சுக்கிட்டு இன்னுமே என்ன செய்யக்கூடாது, யாரையுமே இந்த உலகத்துல நண்பர்களை முதல்ல நம்பக்கூடாது. என்னது, நண்பர்களை நம்பக்கூடாது, உறவுகளை நம்பக்கூடாது. என்னது, உறவுகளை நம்பக்கூடாது. முதல் கட்டின பொண்டாட்டியும் என்ன செய்யணும் நம்பக்கூடாது, பெருத்த பிள்ளையும் நம்பக்கூடாது. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். ஊழிய பாதையில போகும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் கோயில் வருஷான தியானம்னுவாங்க. ஏன்னா நீ என்ன செப்டம்பர் மாதத்துல என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் வேளாங்கண்ணிக்கு, தெருவே வேளாங்கண்ணிக்கு போவோம், தேர் எடுத்துட்டு போவோம். நாங்க மட்டும் செப்டம்பர் மாதம் ஆனா சாலக்குடியில இருப்போம், குடும்பமா சாலக்குடியில 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சோம், சாலக்குடியில தான் என்னுடைய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை விதைக்க அந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு என்ன ஆச்சு, கேட்க இந்த நெஞ்சு வலி அப்படியே வத்திக்கிட்டே வந்தது. வார்த்தை உள்ள போக உன்னுடைய தீமையில என்ன செஞ்சிச்சு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி. ஒரு தாட்டி பாவ மன்னிப்பு வழிபாடு 2வது நாள் நடத்துறாங்க, திங்கட்கிழமை பாவ மன்னிப்பு வழிபாடு நடத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமையை தொடங்கிட்டு திங்கட்கிழமை பாவம் செய்கிற வழிபாடு, கவுன்சிலிங், இது 2மே நடக்கும். அன்னைக்கு அந்த பாவத்தை என்ன செஞ்ச, என்னென்ன 27 வயசுல என்னென்ன பாவம், 28 வயசு வரைக்கும் நான் என்னென்ன பாவங்கள் செய்தனோ எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சேன், என்னென்னலாம் செய்தேன், என்னது இதெல்லாம் செய்தேன், என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் எழுதி வச்சு ஆண்டவர் பாதத்துல அறிக்கையிட்டு இருந்தேன்.
அந்த பாவம் கழுவுற வரைக்கும் என்ன செஞ்சேன்? அது கேட்டுட்டு இருந்தேன். அதே போல பாத்தீங்கன்னா 3வது ஆண்டு போறேன், சாலக்குடிக்கு 3வது ஆண்டு போறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் என்ன செய்யணும்? வேதத்தை நான் முழுமையாக அறிந்து, வேதத்தை நீங்க முழுமையாக படித்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாக, உங்களுக்கு உரிமை சொத்தாக நான் வாழ வேண்டும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேங்க. அர்ப்பணிக்கும் போதுதான் மெக்கேல் அதிதூதர் அங்க ஆராதனை நடக்கும் போது கண்ணீரோட கையை உயர்த்தி துதிச்சு ஆராதித்து கண்ணீரோட துதிக்கும் போது எனக்குள்ள ஒரு சர்வம் இறங்கி போனது. மெக்கேல் தூதர் தலையை வீழ்ச்சதை நான் கண்ணால பார்த்தேன். முதலாக எனக்குள்ள ஒரு சர்வம் இருந்ததை நான் அப்போ பார்த்தேன். ஒரு அநீதி எனக்குள்ள, இயேசு சொல்றாரு, எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி புறப்பட்டது. அந்த எண்ணங்கள் எனக்கு அப்போ என்ன வெளிப்பட்டது. அப்பதான் ஆண்டவரே, இந்த 3வது ஆண்டு நான் வந்ததுக்கு ஒரு புரோஜனமாக எனக்குள்ள அந்த பாவம் இறங்கி போனதுக்கு அப்புறம் தான் என்னை ஆண்டவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போனார். அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனார். இந்த வார்த்தை தாங்க எனக்கு என்ன செய்தது? மறுவாழ்வு கொடுத்தது. அப்ப தீமையை விலக்கி ஆண்டவர் என்ன செய்ய? நன்மையாக செய்தார். எனக்குள்ள அந்த தீமை வெளியே போனது. அந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் சரி. அப்ப ஓய்வு நாள்ல பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சரி, ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ண. ஓய்வு நாள்ல எங்கேயுமே உங்களோட ஊழியத்தை தான் செய்வேன். உங்க ஊழியத்தை தான். எந்த ஒரு தேவையும் என்ன செய்ய, இன்ன வரைக்கும் எங்க வீட்டு தேவை ஃபங்க்ஷன் கூட என்ன செய்வேன்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஒரு ஊழியக்காரன் வைக்க கூடாது. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி கூட 2 பத்திரிக்கை, 2 ஊழியக்காரங்க. என்னது? 2 ஊழியக்காரங்க குடும்பத்துல திருமணம். யாருக்கு? பேர பிள்ளைக்கு திருமணம். அப்ப எத்தனை வருஷமா நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓய்வு நாள்ல நீ இருக்கிற எல்லா ஊழியர்கள் நீ வயசுல நீங்க 15 வருஷமா நான் உன்னை பாக்குறேன். நீ திருமணத்துக்கு வர நான் தான் கேட்டேன், ஏமா நீங்க ஒரு ஊழியக்காரவங்க, நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கீங்க. என் மகனுக்கு அப்பதான் லீவு, என் பேர பிள்ளைக்கு அன்னைக்கு தான் லீவு, வேற லீவு இல்ல. அப்பதான் எங்களுக்கு லீவு. அதுக்கு அந்த திருமணம் முடிஞ்சு அங்கிட்டு 2 நாள் அந்த அழைப்பெல்லாம் இருக்கு, இதுலயே சேர்த்து முடிச்சுட்டு. அப்ப பாருங்க, அப்ப உலகத்திற்கு தான் நீ என்ன இருக்க? ஒரு போதகரா இருக்க. உள்ளத்துல சுயநலவா நீ வாழ்ந்து கொண்டு இருக்க. இப்ப இறை வார்த்தைய அன்னைக்கு நான் கேட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரமெல்லாம் திட்டுவாங்க என்ன. நான் சொல்லிட்டேன், நீ போறதுனால நான் உனக்கு போன்னு சொல்லல, நீ போறன்னு சொல்றேன். நான் உனக்கு போன்னு சொல்லல, நீ போற. ஆனா அதுக்கு உண்டான பலன்ல நீ தான் அனுமதிச்சுக்க. ஏன்? ஒரு ஊழியக்கார குடும்பம், ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும். நான் சொல்ல 4 மணிக்கு மேல ஆண்டவர் சத்தியத்தை கேட்போம். ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு இன்னைக்கு முழுமையா போ. எனக்கு இங்க வந்தோன்னா, எனக்கு இங்க வந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காலையிலேயே நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்ப சொல்லுவாங்க, காலையிலேயே இறை வார்த்தையெல்லாம் கேட்டு இல்லையா? அப்ப என்னது அப்புறம் என்ன வர வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. நான் காலையில இருந்து நான் கேட்டாலும் சரி, இந்த நாள் முழுவதும் என்ன செஞ்சேன்? நான் தேவனுக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்கிறேன். நான் சொல்லுவேன், உங்க அப்பாவும் நீ என்ன கல்லறையில தூக்கி வைக்கன்னு சொன்னீங்கல்ல, தூக்கி வைக்கன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு இருக்கிறது 10 ரூபா செலவு பண்ணி தூக்கி வச்சிருமான்னு சொன்னா நீ என்ன செஞ்ச? ஏன் அப்படி பேசுனீங்க? இது ஒரு வார்த்தை கேட்டேன். நம்மள பட்டு தானே இருந்தேன் மடக்கத்துல. ஒரு வார்த்தை கேட்டியா? அப்ப என் தேவன் தானே எனக்கு இந்த உயிர் பிச்சையை கொடுத்து எனக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையானவர் தானே எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் உன் பேச்சை கேட்கிறதா? ஆண்டவர் பேச்சதான் நான் கேட்பேன். ஆண்டவர் பேச்சதான் நான் கேட்பேன். ஏன்னா நான் உன் பேச்சை நான் கேட்க இன்ன வரைக்கும் சரி. எந்த ஒரு காரியம் தான் அதுதான் சொல்லுவேன், அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அதை தான் நான் பேசுவேன். அப்ப சொல்லும் போது சொல்லுவாங்க, என்ன இவன் எதுலதான் இந்த ஜென்மத்தை சேர்க்கிறதுன்னு தெரியலன்னுவாங்க. நீ எதோடைய நீ சேர்க்காத, என்ன எதையுமே சேர்க்காத. நான் ஞாயிற்றுக்கிழமைனா ஆண்டவர் சத்தியத்தை கேட்பேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். என்னது ஆண்டவர் ஊழியம். போன வாரம் கூட நான் இந்த புள்ளம்பாடிக்கு அங்க வாய்ப்பு போட்டிருந்தாங்க. போன மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அதனால என்ன செய்யறதுல தவிர்க்க முடியாது, போய் தான் ஆகணும். அந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம். அப்ப வார்த்தையை நம்ம இறுக்கி பிடிக்கும் போதுதான் இப்படியாப்பட்ட என்ன செய்யற தீமைகளை நம்ம என்ன செய்யறாரு விளக்குறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16, 17 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்க விட என்ன செய்யணுமா? திருவசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை
பாராட்டுவதே நான் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சாவுறது எனக்கு நலமா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிறது யாரோட கடமை? என் தலைமையில விழுந்த கடமை. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்ட என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு கேட்டுட்டு தாங்க ஊழியத்துக்கு போகணும். என்னது? ஒரு வட்டத்துல போய் நம்ம என்ன செய்யறோம்? மாட்டிக்கிறோம். ஒரு வட்டத்துல போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? இப்ப எனக்குலாம் போய் வெளியூர்ல எங்கேனாச்சும் எனக்கு ஊழியம் போடுறாங்க, எனக்கு என்ன போடுறதா எனக்கு போடுவாங்க. சென்ட்ரு போயிடு திருச்சி அறுகுடையிலும் திருச்சி லியோன் தான் போடுவாங்க. அறுகுடையிலும் போட்டு லியோன் போடுவாங்க. அப்ப அதை போடும்போது நான் யார்கிட்ட சொல்லணும்? சாமியார்ட்ட சொல்லணும். இங்க சாமியார்ட்ட சொல்லணும், அங்க பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. உள்ளம்பாடியில பேர் போடும்போது கூட நம்ம என்ன செஞ்சாங்க? இங்கிருந்து அங்கதான் போடுவாங்க. அப்ப தூத்துக்குடியில இருந்து பேர் போடும்போது அவங்க என்ன செய்வாங்க? அங்க இருந்து அப்படிதான் போட்டு என்ன செய்வாங்க? பர்மிஷன் வாங்கணும். அப்ப பர்மிஷன் வாங்கினது என்ன செய்வாங்க? அப்ப நம்ம போய் அங்க என்ன செய்ய, நீ அங்க போய் நீ ஏதோ வீணாக வார்த்தையை சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அப்ப யாரு போனாங்க யாரு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். சில நேரங்கள் அந்த கள்ள போதகரை பத்தி பேசணும் பாத்தீங்களா? கள்ள போதகர் ஆயனை பத்தி பேசினேன். இது மேல சில இடங்கள்ல பேசிட்டு வந்துடுறேன் நான். அப்ப அவங்களுக்கு என்னன்னா மன காயப்படுது. குருக்களுக்கு காயப்படுது. இந்த போதனைகள்லாம் பேசிட்டு வந்து ஆணித்தரமா சொல்லிட்டு இன்னமும் நான் ஆவரம்பட்டிக்குள்ள இன்னும் நான் போல ஆவரம்பட்டிக்குள்ள ஏன் அவங்களுக்கு விரோதமா பேசிட்டு வந்துட்டேன். என்னது? 2.25 லட்சம் ரூபாய் கொடுத்து கோடிமரம் வைக்க தெரியுது. ஒரு 10 ஒரு வீடு, ஒரு விதவிக்கு ஒரு வீடு கட்டி தர முடியலான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். என்ன செய்ய முடியல? அவங்களுக்கு பதில் சொல்ல 2.25 லட்சம் ரூபாய் எங்கங்க இருக்கு? ஒரு 50,000 எங்கங்க இருக்கு? ஒரு ஆலப்புழா கல்லு வச்சா கூட என்ன அந்த தாயாருக்கு ஒரு இடத்துக்கு காலம் வச்சுட உங்க பேர் சொல்லணும்ல. என்ன சொல்றீங்க? அப்ப அநீதியை என்ன செய்யறாங்க? இன்னைக்கு விதைக்கிறாங்க. விதைக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு வருகிற சத்தியத்தை அறிவிக்கிறவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அநீதிக்கு துணை போய் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு சத்தியத்தை அறிவிக்க கூட இன்னைக்கு என்ன இல்ல? சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு சத்தியத்தை வாய்ப்பு வேதம் சொல்லுது உண்மையில் பட்ட கடமை. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காத திருவசனத்தை சொல்லணும், அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு சத்தியத்தை இன்னைக்கு என்ன செய்ய முடியல? அறிவிக்க முடியவில்லை. இன்னைக்கு தீமையான உள்ளங்கள் நமக்கு என்ன செய்ய உள்ளத்துல வருது. அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டம். உங்களை துன்பப்படுத்துறவர்களே ஆசீர்வதிங்க. துன்பப்படுத்துறவங்க இன்னைக்கு ஜெபிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு என்னது? காலையில எந்திரிச்சு வீட்டுக்கார மட்டும் சண்டை போட்டுட்டு ஏன்னா சாயந்தரம் பேசுறோம், காலையில பேசுறேன், இப்ப அமைதியா பேசுறேன், ஒண்ணும் பேசல. அவங்க வீட்டுல என்ன இருக்கு? உங்களை துன்பப்படுத்துறதுக்காக என்ன செய்ய சொல்றாரு? ஆசீர்வதின்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வதின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா? நீ நல்லா இருப்பமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? காலையில் இவ்வளவு பேச்சு பேசுன ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நல்லா இருமான்னு சொல்றீங்க. எவ்வளவு பேச்சு பேசுவோம். இன்னைக்கு துன்பப்படுறவங்களுக்காக ஆசீர்வதிக்க இன்னைக்கு ஆடு இல்ல. அவங்களுக்காக ஜெபிக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க முடியுதா? இந்த ஆன்லைன்ல திண்டுக்கல் லைவ்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் தான் கான்ஃபரன்ஸ் காலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வரேன். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3வது செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், சிஸ்டர் நம்ம இவ்வளவு ஊழியம் செய்றீங்க, 30 நாளுமே ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் அதிகாலை 5ல இருந்து காலைல 6:30 மணி வரைக்கும் ப்ரேயர் நடத்துறாங்க. காலையில் 5 மணிலேருந்து காலைல வரைக்கும் நடத்துறாங்க. அதே ஈவினிங் ஒவ்வொரு நாளும் 30 நாளுமே காலையில சாயந்தரம் ப்ரேயர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், வாரத்துல ஒரு நாள் பரிந்துரை என்ன செய்யறாங்க? பிறருக்காக ஜெபிப்பதற்கு, தேசத்துக்காக, ஏன்னா திருச்சபைக்காக, குருக்களுக்காக, இனிமேல் நிறைய பேர் நிறைய கருத்துக்காக இருக்கு. கைப்பெண்கள்லாம் நிறைய பேர் ஜெப உதவி கேட்டு மருத்துவமனையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக சிறிது ஜெபம் நம்ம செய்யலாமே என்று சொல்லும் போது என்ன செஞ்சாங்க? இந்த 3வது செவ்வாய்க்கிழமையில இருந்து பரிந்துரை ஜெபத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெப உதவி கேட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு அநீதி கேட்டு எவ்வளவு பேர் ஜெபம் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு வேதனை இருக்கிறாங்க தெரியுங்களா? நான் புள்ளம்படிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி விட்டதே ஒரு குடும்பத்தை ரட்சிக்கப்படுவதற்காக, ஒரு குடும்பத்தை ஒரு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு தான். அந்த குடும்பத்தை என்ன செஞ்சோம்? ஜெபிச்சோம். புஷ்பான்ற சகோதரிக்கு ஜெபிச்சோம். அந்த வீட்டுக்கு பிரதர் கொஞ்சம் என்னது எங்க வீட்டுக்காக வாங்க பிரதர், எங்களுக்காக நீங்க சிரமம் பார்க்காம வாங்கணும்.
வீட்டுக்குள்ள போய் நின்னா என்னது ஜெபிக்கிறேன், ஆண்டவர் ஆவியானவர் பாட்டு பாடுறேன், ஆவியானவர் பாட்டு பாடுறேன். அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் பாம்பும் பள்ளியுமா ஓடிட்டு கண்ண மூடி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா பாம்பும் பள்ளியுமா ஓடிட்டு இருக்கு. ஆண்டவரே என்ன இது சொல்லிட்டு என்ன செய்யறேன்? லூக்கா 10:19 பாம்புகளை தேடுகளும் பகைவனோட வல்லமை வெல்வதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை தருவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்துல எல்லா சத்துருக்களையும் என்ன செய்ய கட்டி நிர்மூலமாக்குறேன் என்று சொல்லி என்ன செஞ்ச? எல்லா பிசாசுகளையும் அந்த 4 திசையை என்ன கட்டினேன். எல்லாத்தையும் கட்டி என்ன சொம்புல தண்ணி கொண்டு வந்து உப்பை அள்ளி போட்டு என்ன செஞ்ச? அந்த வீடு முழுவதும் தெளிச்சு எல்லா வீட்டு மேல நினைச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை துதிச்ச ஆண்டவர் எல்லாம் வீட்டுல சேர்ந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து துதிங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்க மாமியார் மாமனார் எல்லாமே வந்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செபிச்சோம். பாருங்க எத்தனை நாள் அந்த குடும்பம் இறுக்கமா இருந்த குடும்பத்திற்கு செபிச்சுட்டு வந்தோம்னா அந்த இடத்துலயே எங்க குடும்பத்துல ஒரு பாரம் குறைஞ்சிருக்கு பிரதர். என்னது? ஒரு பாரம் குறைஞ்சிருக்கு. ஏன்? அந்த இடத்துல ஒரு துதி இருந்ததுனால அவங்க பாவங்கள் குறைஞ்சு போயிருக்கு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அப்ப ஒருவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். அவன் திட்டமிட்டதுனாலதான் அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த சகோதரி போன் பண்றாங்க, பிரதர் ஜெபிச்சுட்டு போய் பாத்தீங்கன்னா நாங்க நிறைவாக ஒரு தூக்கத்தை தூங்குறோம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா பாம்பு பள்ளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்றது போல இருக்குமா, உடம்புக்குள்ள ஊர்றது. அந்த பக்கத்துல பார்த்தா ஊர்ந்து படுத்துட்டு எப்படி நெளியுமோ அதே போல இருந்துச்சு பிரதர். இந்த வெடி பாத்தீங்கன்னா இங்க தலைமுடியது கடிக்கிறது போல, காலை கடிக்கிறது போல இப்படிலாம் ஒரு வேதனையா இருந்தது. ஆனா செபிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த விடுதலையை கடவுள் கொடுத்ததுக்காக நன்றி சொன்னாங்க. அப்ப கடவுளோட வார்த்தை இன்னைக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொரு மனிதனை இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. தீமையை விளக்கி நன்மையாக செய்யக்கூடிய இந்த காரியங்களை இந்த இறை வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறது. இன்னைக்கு அநீதி செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அநேகர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க, துன்பப்பட்டவருக்காக ஜெபிக்க, வேதனைப்பட்டவருக்காக ஜெபிக்க, அவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களை என்னை வேத புத்தகத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கா? உலகம் போய் படைப்புகள்லாம் நற்செய்தி அறிவி. அதுதான் 1 Corinthians 9:16-17 அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த சுவிசேஷத்தை நீ அறிவி. இது உன் தலைமையில விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். விடுதலை கொடுக்கிற விடுதலைக்காக உள்ளம் குண்டியவர்களுக்கு ஜெபி, மனவேதனையோடு ஜெபி, துன்பப்பட்டவர்களுக்கு ஜெபி. நீ வேதனையோட விசுவாசத்தோட ஜெபிக்கணும். என்ன ஜெபம்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். நானும் விசுவாசம் இல்லாம போய் நின்னுகிட்டு இது நடக்குமா நடக்காதா என்ன இருந்து என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. என்னது? அதிவிசுவாசத்தோட போகக்கூடாது. யார் போகக்கூடாது? இறைவார்த்தை எடுத்து நான் என்ன செய்யக்கூடாது? இயேசுவின் நாமத்துல போகணுங்க. யார் நாமத்துல? இயேசுவின் நாமத்தினால போங்க. அவர் படைகள் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். நான் பேதையில ஆண்டவர் உருவாக்கினாருங்க. நீ ஜெபிச்சு விசுவாசத்தோட ஜெபிச்சு பாருங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தா, எவ்வளவு பெரிய நிந்தையா இருந்தாலும் ஆண்டவர் உடைத்து போடுவார். என்ன செய்வாரு? உடைத்து போடுவார். அநீதிக்கு துகள் போகாம ஆண்டவர் சமூகத்துல எனக்கு என்ன செய்யணும்? நான் ஆண்டவரே இன்னைக்கு இந்த மையானது எப்படி எனக்கு இந்த இறைவார்த்தையின் வழியாக ஒவ்வொன்றையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு எப்படி பிறருக்காக சாட்சியாக நின்று நான் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் சோர்வுக்கு இடம் கொடுக்காதவரை ஆண்டவர் சமூகத்துல எந்த வேலையில ஆண்டவர் இந்த தேசத்திற்காக அப்பா இந்த கலக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக குடும்பத்திற்காக இந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா அந்த வேலையில எங்க சபையில ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இல்ல தலைவரை உன் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட இருந்து ஆண்டவரை இந்த அநீதிகளுக்கு ஆண்டவரை விடுதலை தந்து ஆசீர்வதிக்க முடியாம தேவ பிரசன்ன தேவ ஆவியானவர் இவர்களோடு இவர் குடும்பங்களோடு ஆண்டவரே எந்த ஒரு தீமை பக்கம் நெருங்காதவரை ஆண்டவரே அப்பா சங்கீத ஆசிரியர் 91:10 வாதேவம் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பனை மேற்கொள்ளாத சிங்கத்திலே பாவமே எதிர்த்து செல்வாய் என்ற வார்த்தையின்படியாக இவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேசத்தில் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த இரவு நடக்கக்கூடிய ஆண்டவரே அப்ப அந்த சிறு தொழில் பெருந்தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருக்காக மார்த்தாக தேவிகா இந்த இரவு நேரத்துல அப்ப அநேக குடும்பங்களுக்கு வேதனையோடு இருக்கிற அப்ப எத்தனை இந்த தீபாவளியை கொண்டாடக்கூடிய மக்கள்கள் அந்த ஏவார்த்தை செய்யக்கூடியவர்களுக்காக ஜெபிங்க. கண்களை மூடி என்ன ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு ஜெபங்கள் முடிந்த விடுதலை ஆண்டவரை துதிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.
ஸ்தோத்திரம் 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 ஐயா ஐயா நன்றி 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 ஸ்தோத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோவேல் 2 அப்பா 21 தேசமே நீ பயப்படாதே, அப்பா நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே நீ பாதுகாப்பதற்காக நன்றி ஆவியானவரே. எல்லா அநீதிகள் எல்லா தீமைகள் ஆண்டவரே அப்பா உடைக்க ஆண்டவரே எல்லாத்தையும் நன்மையான காரியங்களை செய்வதற்காக இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அநேக குடும்பங்களுக்காக அநேக ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே சண்டை சச்சரவோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே தீமையாக அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படியாத தன்மையினால் ஆண்டவரே அப்பா பெற்றோர் தாய் குடும்பத்தில் எப்போது கணவன் மனைவிக்கு எப்போது சண்டை சச்சரவு இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானமாக மாற இந்த வேளையில வஞ்சல் பிரதர் ஜெபிங்க பிரதர் குடும்பங்களுக்காக ஜெபிங்க. சோதரம் 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 சும்மா இருக்க வேண்டிய ஆண்டவரை துதிங்க ஒன்று அந்த குடும்பங்களுக்காக. நன்றி 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 இயேசுவே நன்றி 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 Hallelujah, 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 hallelujah. எபேசியர் 5:22-23 கிறிஸ்து இயேசு திருச்சபைக்கு தலையா இருப்பது போல ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டவர் இல்லத்துக்கு தலையா இருந்து அப்பா கிறிஸ்து இயேசு திருச்சபைக்கு அன்பு செலுத்துவது அப்பா ஒவ்வொரு கணவன் மனைவி அன்பு செலுத்துவதற்காக அப்பா அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க வைத்தேன் தெய்வமே. இந்த தேசத்தில் உள்ள குடும்பங்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவரே ஒரு வாய்ப்பை தந்த தெய்வமே உமக்கு நன்றி ஆவியானவரே. எல்லா ஆண்டவரே குடும்பங்களை நீ ஆசீர்வதித்ததற்காக அப்பா ஒவ்வொரு திருக்குடும்பமாக நீ மாற்றி வழிநடத்துவதற்காக கோடி நன்றி ஆவியானவரே. அநேக தேசத்துள்ள அநேக நோயாளிகள் அநேக வியாதிஸ்தரை முழுமையாக இந்த வேளையில் வியாதிஸ்தர்களுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்க முடியாக இந்த வேளை ஓசையா 6:1 வாங்க ஆண்டோட திரும்பி சொல்வோம். காயப்படுத்தினது அவரை கட்டு போடுகிறவர் அவரே என்று சொல்லி இந்த நோயாளிகளுக்காக எஸ்தர் ஜெபம் பண்ணுமா. நன்றி ஆவியானவரே. அப்பா சொல்லப்பட்ட ஜெபங்களுக்காக வருகிறோம் தாகனே. அப்பா வியாதியஸ்தர்களுக்காக அப்பா நோயாளிகளுக்காக அபிஞானிகளுக்காக தாகனே அவர் உடல்ல இருக்கிற எல்லா உபாதைகளையும் நீக்கி போட்டு அப்பா நாட்டுகள் பல வருடங்களாக என்ன எதனால நோய் வருதுன்னே சொல்ல தெரிய மாட்டேங்குது தாகனே. அப்பா எல்லா நோய்களையும் அப்பா நீக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தை அப்பா எவ்வளோ ஹாஸ்பிட்டல்
அப்பா செலவழிக்க முடியாமல் அப்பா ரொம்ப தவிராயிட்டாங்க தாப்பனே. அப்பா அவங்க உடம்புல அப்பா இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம் தாப்பனே. அப்பா கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தை அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தாப்பனே. அந்த குடும்பத்துல அவங்களால வருவாய் இழந்து அப்பா குடும்பம் வறுமைக்கு போய் கொண்டு இருக்கிற தாப்பனே. அப்பா அவங்க உடல்ல இருக்கிற நோயை நீக்கி அப்பா பிணியை நீக்கி அப்பா சுகத்தை கொடுத்து அப்பா அவங்க ஆசீர்வதித்து அப்பா வறுமை கோட்டிலிருந்து வெளியில வர உதவி செய்யுங்க. நன்றியோட ஸ்தோத்திரம் தாப்பனே. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் தாப்பனே. ஒரு நியாயமாய் அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க உதவி செய்யுங்க தாப்பனே. அப்ப நன்றியோட ஸ்தோத்திரம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மத்தேயு 8:8 படியாக ஆண்டவரே நூற்றுக்கு அதிபதியானவர் ஆண்டவரே இந்த பணியாளர் காய்ச்சலானவர் ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்குனது போல ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள அநேக நோயாளிகள் ஆண்டவரே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் இருக்கிற அநேக ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற அநேக நோயாளிகள் ஆண்டவரே ரோட்டோரத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த மலையின் சுரத்தினால் ஆண்டவரே எத்தனை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை தந்ததற்காக கோடி நன்றியாகவே கோடி நன்றி ஆண்டவரே. அநேக முதியவர்களுக்காக இந்த வேளையில அநேக முதியவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை கைவிடப்பட்ட ஆண்டவர் முதியோர் இல்லத்துல தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை இருக்கிற அருமையான இந்த வேலையை கூட அருமையான இந்த வேலையில அருமையான அண்ணன் அப்பா கிறிஸ்டோபருக்காகவும் செபிப்போம். அவர் எங்க இருந்தாலும் ஆண்டவரை இறுதி காலங்களில் இந்த முதிர் வயதிலே கூட அவரை கூட்டிட்டு வர முடியாது. அதே போல இன்னுமாக எத்தனை முதியவர்கள் ஆண்டவரே அப்பா அந்த குடும்ப சூழ்நிலை நிமித்த ஆண்டவரே அப்பா வெளியே தள்ளப்பட்ட எத்தனையோ முதியவர்கள் எஸ்ஐயா 46:3 யாக்கோபு வீட்டாரை தாயின் கருவிலிருந்து நரைமுடி வரைக்கும் நானே தாங்குவேன் நானே சுமப்பேன் நானே உன்னை தப்பிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அந்த முதியவர்களை ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே முதியவர் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற அந்த அநீதியாக ஆண்டவரே ரோட்டத்தில் ஆண்டவரே அப்பா அந்த எழுந்து நடக்க முடியாத ஆண்டவரே முதியவர்கள் எத்தனை கையேந்தி அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட அப்பா அந்த ஏழை எளியவர்களை சந்திக்க முடியாத திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆவியானவரே வல்லமணிக்கு ஆவியானவர் இந்த முதியவர்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று பெத்த தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறைக்க மாட்டேன் சங்கீதம் 27:10 படியாக ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை மறக்காத இந்த முதியவர்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க முடியாது இந்த வேளையிலே அப்பா இழந்து போனது அப்பா நீ தேடி வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரை ஒரு மீட்பை தருவதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ அநீதி ஆண்டவரை செய்யாதவரையும் தீமைகள் ஏது அணுகாதவரையும் அந்த பிள்ளைகள் வாதையோடு அணுகாதவரை ஒவ்வொரு முதியவர்களையும் ஆண்டவரை ஒரு திருக்கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிற ஆண்டவரே வல்லமையோடு ஆண்டவரே ஆறுதலற்ற முதியவர்கள் ஆண்டவரே இல்லத்தில் இருக்கிற முதியவர்கள் ஆண்டவரே அப்பா மரித்து தருவாயில் இருக்கிற முதியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு முதியவர்களை ஆண்டவரே உன் கருத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிற ஆண்டவரே பெத்த தாய் தகப்பனால் கைவிட்ட முதியவர்கள் ஆண்டவரே அப்பா வெளியே தள்ளப்பட்ட முதியவர்கள் ஆண்டவரே ரோட்டத்தில் கையெழுந்த முதியவர்கள் ஆண்டவரே அப்பா அனாத இல்லத்தில் இருக்கிற முதியவர்கள் ஆண்டவரே அப்பா தன் இல்லத்தை விட்டு வெளியே போன முதியவர்கள் ஐயா கண்ணுக்கு எரிய அப்பா தெரியாத தேசத்தை விட்டு போன முதியவர்கள் ஐயா அப்பா இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க முடியாது எங்க குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்கள் ஆண்டவரே வயதான காரியத்தில் அப்ப நான் எங்க போவேன் என்று சொல்லி எத்தனையோ முதியவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே எத்தனையோ முதியவர்கள் ஐயா இல்லத்துக்கு வந்த மருமகனால ஆண்டவரே அப்ப புலம்பிக் கொண்டிருக்கிற முதியவர்களுக்காக இந்த வேளையில ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு நானே ஆறுதல் என்று சொன்னேன் இயேசுவே அப்பா இப்படிப்பட்ட முதியவர்களை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இவ்வளவு இந்த முதியவர்களுக்கெல்லாம் நீ ஆண்டவரே அப்பா தேற்றக்கூடிய தெய்வமா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மன உள்ளத்தில் ஆண்டவர் தேற்றக்கூடியவரா இருக்கிற ஐயா இவ்வளவு முதியவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீ ஆறுதலை தந்து அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நீ வைக்க முடியாத உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இப்படிப்பட்ட முதியவர்களுக்கு ஆண்டவரை இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக கோடி நன்றி செலுத்துறோம் ஐயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆவியானவரே நன்றியோடு நாம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே அப்பா இந்த வேளையில இந்த முதியவர்களுக்காக ஜெபத்தை கேட்ட தெய்வமே அப்பா 38 ஆண்டுகள பெத்சைதா குளத்துல இருந்தவனே நீ தேடி போய் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னீரே அப்பா உன் வயதுக்கு மேல இருந்த அந்த முதியவர் ஐயா அவரை நீ தொட்ட ஆண்டவரே அப்பா நீ விரும்பின அந்த படுக்கை விட்டு எழுந்து நடன்னு சொன்னீரே அப்பா அந்த இடத்துல அந்த நோய்களை ஆண்டவரே அந்த முதியவரை தொட்டதற்காக நன்றி ஆண்டவர் வார்த்தை சொல்லி எழுப்பி விட்டதற்காக கோடி நன்றி ஆண்டவரே இந்த வேளையிலே கூட கடைசியாக அப்பா அநேக கடனாளிகளை
இந்த கடன் பெற்றதுக்காக கடன் பாரத்தோடு சுமந்து கொண்டு அப்பா சிறு தொழில் பெரு தொழில் ஆண்டவரே செய்து கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வீடு கட்டி கடன் பிரச்சனையோட இருக்கிறவர்கள் ஆண்டவரை கடன் வாங்கி கடன் பெற்ற பிரச்சனையோட ஏழை சென்று போய் ஏமாத்தினவர்கள் பல கடன் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பிள்ளைகள் திருமணத்துக்காக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக கடன் வாங்கி இன்னைக்கு கட்ட முடியாத பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கின கடன் வாங்கி கட்ட முடியாத இருக்கிற இந்த கடன் பிரச்சனைக்காக சாத்தியக்கா தெரிவிக்கா கடன் பிரச்சனைக்காக உபாகம் 28:12 தக்க காலத்து நிலத்திற்கு மழையை தருவ நீரே கடன் வாங்க மாட்டா நீரே கடன் கொடுப்பாய் சந்ததியாக மாற்றுவேன் என்று சொன்னீரையா. அப்ப அந்த கடன் கொடுக்கிற சந்ததியாக நீ மாற்றி அவர்கள் விடுதலை தந்ததற்காக கோடி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை எழுது நீ விடுதலை தந்ததற்காக கோடி நன்றி ஆண்டவரே. அநேக ஆண்டவரை திருச்சபையில் இருக்க மூப்பர்கள் ஆண்டவரை அநேக திருச்சபையில் மூப்பர்கள் ஊழியர் குடும்பங்கள் ஆண்டவரை அநேக ஆண்டவரே பாஸ்டர்மார்கள் குருக்கள் கன்னியர்கள் அநேக மனம் திரும்புவது கடைசி காலத்தில் சத்தியத்தை அறிவிக்க முடியாத ஆண்டவரை தடை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டா சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை இந்த வேளையில அந்த நேரையில அந்த சபை மூப்பர்களுக்காக இந்த பிரதர் தெரியுங்க. ஒவ்வொருவரையும் கண்பக்தி பான்மையா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத சொல்லக்கூடிய மகளுமாய் மாற்றுவதற்காக நல்ல ஒரு சாய்க்கத்தை தாழ்மையா அவர்கள் குடும்பத்தை ஆசிரியர் அவர்கள் குடும்பத்திற்காக தன் வழியை இல்லாத அளவுக்கு தன்னுடைய காரியங்களை மாற்றி அமைக்காத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கான திருமண காரியங்களை கேட்டமையா அன்றவரே ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்கிறார்கள் எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் இல்லை என்றால் அன்றவரே நீ மாறக்கூடிய சாய்க்கத்தை தாழ்மையா உலகத்துக்காக வாழாத அளவுக்கு உனக்கென்று வாழக்கூடிய ஊழியமாக ஒவ்வொருவரையும் நீ கண்பக்தி மகிமைப்படுத்துமையா குற்றங்கள் குறைகள் உண்டையா அதை நிறைவேற்றக்கூடிய சிலாக்கியத்தை நீ தந்திருக்கிறேன் அதை மாற்றி அமைத்து நல்ல வழிகளை தரக்கூடிய நல்ல ஊழியக்காரனாய் மாற்றுவதற்காக குறைகளை நாம் மாற்றி நல்ல வழிகளில் நடக்கக்கூடிய சாய்த்தார் பின்னாடி ஒரு ஆண்டுகள் வரும் என்று சொல்ல வயது வார்த்தை பெறலாம் போதற்கு முன்னாடி நல்ல ஆண்டுகளாய் வர சாய்க்கத்தை தருவதற்காக எல்லா கரங்களும் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்கள் சபையாக இணைந்த ஆண்டவரே இந்த தேசத்தை உன் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எல்லா அநீதிகள் ஆண்டவரே எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாக எல்லா தீமைகள் வெளியேறும்படியாக இந்த கட்டுகள் உடையும்படியாக எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்தி துதிப்போம். இந்த தேசத்துக்காக தேசத்தில் உள்ள அநீதிகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்ப வன்முறைகள் ஒழியும்படியாக எல்லா தீமை கட்டுகள் அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகளை வஞ்சிக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ ஆலயத்தில் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது இன்னைக்கு தடைப்படுகிற பொல்லாத தீமையின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் உடைத்து எறியும்படியாக அப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அநீதிகளும் ஆண்டவரே ஏழை எளியவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அநீதிகள் எல்லாம் ஆண்டவரே அப்ப அதை சொல்லி திங்கக்கூடிய அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படியாக ஆட்சி செய்கிற அதிகார சந்த இருந்த பொல்லாத ஆவிகள் நீங்க போராட வேண்டும் என்று எபேசியர் 6:12 அப்ப இப்படியாப்பட்ட ஆண்டவரே சொரண்டி திங்கக்கூடிய அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படியாக ஆட்சியாளர்கள் மனம் திரும்பும்படியாக ஒரு கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆண்டவரே நல்லபடி ஆளக்கூடிய தலைவரை எங்களுக்கு தரபடியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப சொந்த சொத்துக்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்ப அந்த மறைத்து கொள்ளாதவரை ஆண்டவரே அப்ப நீர் ஒவ்வொரு தலைவர்களையும் நீ ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே அந்த தலைவர் இந்த தேசத்துக்கு நல்ல ஒரு தலைவர்களாக ஆண்டவரை நீ அமைத்து தரபடியாக ஒரு திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஒரு வல்லமை இறங்கபடியாக ஒரு அபிஷேகம் இந்த தேசத்தின் மீது இறங்கபடியாக உண்டாக்கப்பட்ட தேசத்தில் ஆண்டவரை வன்முறை ஏது இல்லாதவரை ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை உருவாக்கப்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையோடு இறங்கி வருகிற தெய்வம் அநீதியை ஆண்டவரை அனைத்தை உடைத்தறிந்து ஆண்டவரை நன்மையான காரியங்களை ஆண்டவரை உலகம் முழுவதும் சுத்தி தெரிந்து செய்தது போல ஒவ்வொரு ஆண்டவரை ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒவ்வொரு ஆண்டவர் ஆளக்கூடிய தலைவர்களும் ஆண்டவரை ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் எல்லாரும் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் வரைக்கும் ஆண்டவரே
மனம் திரும்பபடியாக கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, அரசியலுக்கு வராதவரை அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒரு திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படியாப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அனதின செய்த ஆண்டவரே, தீமையை விளைக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்மையை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக இந்த அரசியலுக்கு வரும்படியாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறையா. ஆட்சி பொறுப்பு எல்லாமே உமது ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே இந்த ஆட்சி உரிமையை நீ தந்து நீங்க வழிநடத்துவதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் எங்கள் ஜெபத்தை எங்கள் மன்றாட்டுக்கு நீ செவி சாய்த்து எங்களுக்கு அப்ப பதில் கொடுக்கிறதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த இரவு முழுவதும் இயற்கை சூழ்நிலை நீ பாதுகாத்து வழிநடத்தபடியாக உமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.